இந்த விஷயம் நீங்க பாதியிலே கேட்டு வெளில போகும்போது, உங்களுக்கு முழுமையா புரியாது. நாளைக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய நண்பர்கள் இதுல வந்து, நான் இதுக்குள்ள வந்து நான் பெரிய அளவு சம்பாதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அன்னைக்கு, "அட ஒரு 1/2 மணி நேரம் மிச்சம் இருந்திருக்கலாமே! அவசரப்பட்டு நான் வெளியில வந்துட்டேனோ!" அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஃபீலிங் ஆகும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங்க அன்னைக்கு வராம இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இத நீங்க முழுமையா கேட்டீங்கனாலே போதுமானது. ஓகே. ஸோ இந்த புரோகிராம் நான் திரும்ப நாளைக்கு நான் ஒரு முறை பார்க்க முடியுமானா, தாராளமா பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நம்ம ரெகுலரா லைவ் மீட்டிங் போட்டுட்டு இருக்கோம். லைவ் மூலமா நெறைய பேர் அத பார்த்துட்டு இருக்காங்க. லைவ் ஜூம். ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, லைவ் ஜூம் ஆனது யூடியூப்லயும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதன் வழியாவும் எனக்கு ஜூம் அட்டெண்ட் பண்ண தெரியாது. எனக்கு ஜூம்ல வந்து பழக்கம் இல்ல அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணா கூட, இந்த ஒரு லிங்க நீங்க யூடியூப் சேனல்ல போய் எக்ஸ்ட்ரீம் லைஃப் அப்படின்னு நீங்க டைப் பண்ணா போதும். உங்களுக்கு யூடியூப் சேனல் விசிபிள் ஆகும். ஸோ அந்த ஒரு சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சேனல் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இந்த சேனல் தான் நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் லைஃப் அப்படிங்கிற சேனல். இந்த சேனல நீங்க போயி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உள்ள கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இம்மீடியட்டா இந்த லைவ்ல போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க அத தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 125 வீடியோஸ் இருக்கு. இந்த மாரி 3 யூடியூப் சேனல் இருக்கு. எக்ஸ்ட்ரீம் லைஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய அஃபிஷியல் சேனல். சரிங்களா? ஸோ இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ உள்ள இருக்க வீடியோஸ பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வீடியோஸ் உள்ளுக்குள்ள இருக்கு. லைவ் ப்ரோகிராம் இப்பவும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்க லைவ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி லைவ் ப்ரோகிராமும் இந்த இடத்துல போயிட்டு இருக்கும். நீங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அத தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே. ஸோ தேங்க் யூ. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே. ரைட். இப்ப நம்மளுடைய ப்ரோகிராம், நம்மளுடைய ப்ராஜெக்ட் எத நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய ப்ராஜெக்ட் எத மையப்படுத்தி போறாங்க அப்படின்னா, வருங்காலம். வருங்காலத்துல கிரிப்டோ கரன்சி அப்படின்னு ஒண்ணு இந்த உலகத்த ஆட்சி செய்ய போது. இத வந்து யாரும் இல்லன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே. ஸோ அப்ப இத வந்து யாரும் வந்து கிரிப்டோ கரன்சின்னு ஒண்ணு இல்ல. அப்படியெல்லாம் இங்க எதுவுமே பயணம் பண்ணல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, இன்னைக்கு உலகம் முழுவதும் இயங்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல பூம் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. இத பத்தி நம்ம பேசணும்னா, நம்ம நெறைய பேசலாம். பட் ஓவரலா உங்களுக்கு சொல்றேன். 2009ல வந்த இந்த கிரிப்டோ கரன்சிய இப்ப வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாடும் சரி, இல்ல இந்த இந்தியாவிலும் சரி, 100க்கு 99% பேருக்கு இத பத்தி சரியான புரிதல் கிடையாது. 1% பீப்பிள் தான் அத புரிஞ்சுகிட்டு அதுல டிராவல் பண்றாங்க. எர்ன் பண்ணவும் செய்றாங்க. அப்ப நாம இதுல எப்படி டிராவல் பண்ணணும்? எப்படி நம்ம எர்ன் பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. யாராவது நமக்கு வந்து வீட்ல வந்து சொல்லிக் குடுப்பாங்களான்னா, கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. அப்ப இந்த மாரி உங்களுடைய யாராவது ஒரு நபர் இன்னைக்கு WhatsApp இருக்கனால, ஒரு டைம்ல எத்தனையோ நபர்களுக்கு இந்த விஷயங்கள நீங்க ஷேர் பண்ண போறீங்க இல்லையா? அப்படிதான் உங்களுக்கு இந்த ஒரு லிங்க் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த மீட்டிங்க போய் பாருங்க. அவங்க ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த ஒரு ப்ரோகிராம் வந்திருக்கீங்கன்னா, வருங்காலத்துல நம்ம எப்படி சம்பாதிக்க போறோம்? எப்படி இதுல டிராவல் பண்ண போறோம்? அப்படிங்கிறத ஒரு பைசா உங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் எப்படி சம்பாதிக்க போறோம்? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ப்ரோகிராம். ஓகே. ஸோ வெல்கம் டூ extremelife.io. இட் இஸ் a வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உலக முதல் தரம் வாய்ந்த பிசினஸ் தொழில் வாய்ப்பு இதுக்குள்ள இருக்கு. என்ன சார் தொழில் வாய்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெப்சைட் யார் அப்படின்னு கேட்டா, ஐஸ்லாண்ட்ல இருந்து இயங்கக்கூடிய ஒரு வெப்சைட். ஸோ பேமெண்ட் கேட்வே அப்படின்னா கிரிப்டோ கரன்சில உள்ள வச்சிருக்காங்க. ஏன் கிரிப்டோ கரன்சி அப்படின்னா, உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு பணம் அப்படின்னு சொன்னா, அது கிரிப்டோ கரன்சி தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப சைனால உங்க நண்பர் இருக்காருன்னா, அவரும் கிரிப்டோ கரன்சில பயணம் பண்ணலாம். இந்தியால உங்க நண்பர் இருக்காருன்னா, அவரும் கிரிப்டோ கரன்சில பயணம் பண்ணலாம். இங்கிருந்து அவருக்கு உடனே ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா, இம்மீடியேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் கிரிப்டோ கரன்சி மூலமாக. இட்ஸ் அ கரன்சி. அதாவது பணம். நம்ம எப்படி இந்திய பணம் அப்படின்னு சொல்றோம். இந்தியன் கரன்சின்னு சொல்றோம். அதே மாதிரி கிரிப்டோ கரன்சிங்கிறது இட்ஸ் அ வேர்ல்டு வைட் கரன்சி. இது வந்து உலகம் முழுவதும் ஒரே பணம் அப்படிங்கிறத உருவாக்குறது தான் இந்த கிரிப்டோ கரன்சி. ஸோ எங்க போனாலும் இதன் மதிப்பு மாறாது. அத தான் இங்க பேமெண்ட் கேட்வேக்கு வச்சிருக்காங்க. இட் இஸ் அ பிளாக் செயின் டெக்னாலஜி. அது எப்படி சார் கிரிப்டோ கரன்சி ஏமாத்திருவாங்களே, பணத்த கொள்ளையடிச்சுருவாங்களே, இந்த விஷயம் மட்டும் இந்த கிரிப்டோ கரன்சில இதுவரைக்கும் சாத்தியப்படவில்லை, சாத்தியமும் ஆகாது. ஏன்னா இது பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்துல இது இயங்கிட்டு இருக்க ஒரு டெக்னாலஜி. ஓகே. சரி இந்த வெப்சைட் எப்ப லான்ச் ஆச்சு அப்படின்னா, பிப்ரவரி மாசம் ஃப்ரீ லான்ச் ஆகுது.
அஃபிஷியல் லான்ச் எப்போ அப்படின்னா 25th February 2024 தான் அஃபிஷியல் லான்ச். எதுன்னு சார் அஃபிஷியல் லான்ச்னா அடுத்து உங்களுக்கு வரும்போது நான் சொல்றேன். இது இயக்குறது யாரு, இந்த வெப்சைட்டை இயக்குறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஐ அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு. இயற்கையா ஒரு மனிதனுக்கு இயங்கக்கூடிய இதுல ஆல்ரெடி ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் செயற்கை நுண்ணறிவு. எப்படி ஒரு கால்குலேட்டர் இயங்குதோ அதே போலதான். சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து எக்கோசிஸ்டம். இவங்களுடைய எக்கோசிஸ்டம் என்ன, இவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன, ஓகே, மிஷன் அண்ட் விஷன் சொல்லுவாங்க இல்லையா, இவங்களது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா எக்ஸ்டிஎல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இவங்க ப்ராஜெக்ட், எக்ஸ்டிஎல் டோக்கன் அப்படிங்கிறது இவங்களுடைய ப்ராஜெக்ட், எக்ஸ்டிஎல் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இவங்க ப்ராஜெக்ட், எக்ஸ்டிஎல் இ காமர்ஸ், ஓடிடி, அட்வர்டைசிங், சேரிட்டி அப்படிங்கிறது இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் எதுக்கு சார் இந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா, நல்ல ஒரு இடத்துல பாருங்க, நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த ஓனர் ஒரே ஒரு மிஷினரிஸை மட்டும் வாங்கி வச்சுக்க மாட்டாரு, அடுத்த அப்டேட் போவார். இந்த இயர் நீங்க ஒரு மிஷினை யூஸ் பண்றீங்கன்னா அடுத்த வருஷம் வேற மிஷினை வாங்குவார். ஏன் அப்படின்னா அந்த கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு போயாகணும்னா புதிய விஷயம் உள்ள வரணும். புதிய விஷயம் உள்ள வந்தாதான் அந்த தொழில் நுணுக்கங்கள், ப்ரொடக்ஷன்ஸ் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் போகும், பிளஸ் சேல்ஸ் ஆகும், அதாவது அந்த கம்பெனி பெரிய அளவில் வளரும். அதே போல இந்த ப்ராஜெக்ட் வளருவதற்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் லைவ்ல இருக்கு. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். அதில் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அதுக்கடுத்து எக்ஸ்டிஎல் டோக்கன், அதுவும் லான்ச் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து எக்ஸ்டிஎல் எக்ஸ்சேஞ்ச், எக்ஸ்டிஎல் இ காமர்ஸ், ஓடிடி, அட்வர்டைசிங், சேரிட்டி அண்ட் ஸ்டேக்கிங் சொல்லிட்டு மெனி மோர் ப்ராஜெக்ட்ஸ் உள்ள வரப்போகுது. ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒன்று சொல்றேன். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்டா மக்களை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. அதில் தான் நம்ம வந்திருக்கோம். எக்ஸ்டிஎல் டோக்கன் அப்படின்னா இட்ஸ் அ பப்ளிக், அதுக்கடுத்து பொதுமக்கள்கிட்ட போகும். இதுக்குள்ள வராத நபர்களும் அதற்குள்ள போவாங்க. அப்ப நான் டைரக்டா அங்கேயே வந்துடலாமே நீங்க கேட்கலாம். நல்லா கேட்டுக்கங்க. இதுல கொடுக்கக்கூடிய முன்னுரிமை அங்க பப்ளிக்கா வரவங்களுக்கு அவ்வளவு கிடைக்காது. இந்த இந்த எக்ஸ்ட்ரீம் லைஃபுக்குள்ள ஆரம்பத்துல இருந்து யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ள போகும்போது முன்னுரிமை வழங்கப்படும். நீங்க எக்ஸாம்பிளுக்கு பைனான்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சஸ், நிறைய வேர்ல்டு எக்ஸ்சேஞ்சஸ்ல நீங்க பார்த்துருக்கீங்கன்னா அதுல யார் முதல்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்களோ அது கூட யாரெல்லாம் ஆரம்பத்துல பயணம் பண்ணாங்களோ அவங்களுக்கு எப்பவுமே முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டோக்கன் போகும், அவங்களுக்கு தான் முதல்ல வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க, ரிவார்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் கொடுக்கும். அந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம் லைஃப்ல யார் பயணம் பண்றாங்களோ அன்னைக்கு அது பப்ளிக் போகும்போது முன்னுரிமை வழங்கப்படும். ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்க அப்படின்னா புதுசா வந்த நபருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களா, ஆல்ரெடி இருக்கிற நபருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னா ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பேசுறதாகட்டும், ஒரு மீட்டிங் ஹால்ல பேசுறதா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தான் அங்க வாய்ப்பு தருவாங்க, தவிர புதிய நண்பர்களுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க. அப்ப முன்னுரிமை அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து நீங்க பயணம் பண்ணும் போதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து இ காமர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க யூஸ் பண்றீங்களே அமேசான், பிளிப்கார்ட் எல்லாம், ஸோ இதெல்லாம் இ காமர்ஸ் சைட்ஸ். ஸோ அதே போல நம்மளுடைய சைட்டும் ஒரு நாள் உருவாகும். அதுல நம்மளுடைய பொருட்களை நம்ம அங்க என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். அதாவது நம்மளுடைய எக்ஸ்டிஎல் ப்ராடக்ட் ஆனா இல்ல, பப்ளிக்ல வர ப்ராடக்ட்ஸ் யாரெல்லாம் குறுந்தொழில் இந்த மாதிரிலாம் செய்யறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அந்த இடத்துல வாய்ப்பு கொடுப்பாங்க. நம்ம அது நம்மளுடைய ப்ராடக்ட் இப்போ எப்படி அமேசான்ல எங்கேயோ தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் உள்ள போய் நம்ம வாங்குறோம், அந்த மாதிரி அது யூஸ் ஆகும். அதுலயும் மக்கள் பயன்படுத்தக்கூடியது. அடுத்து ஓடிடிங்கிறது இன்னைக்கு நம்ம டிவி பார்க்குறோம், ப்ளஸ் சினிமாக்கள் பார்க்குறோம் இல்லையா, நெட்ஃப்ளிக்ஸு, அதுக்கடுத்து அமேசான் பிரைம் இந்த மாதிரிலாம் பார்க்கல, சேம் அந்த ப்ராசஸ். அட்வர்டைசிங் இதுவும் சேம் ஸ்ட்ரக்சர் தான். சேரிட்டினா என்ன அப்படின்னா நம்மளுடைய சைட்ல உள்ள வரவங்களுக்கு நம்மளால் இயன்ற அளவு வெளியில உள்ளவங்களுக்கு ஒரு சேரிட்டி மூலமா உதவி செய்ய போறோம். முடிந்தவங்க, முடியாதவங்களுக்கு கல்வி, மருத்துவம், அதுக்கப்புறம் முதியோர் இல்லங்கள், அனாதை குழந்தைகள், இந்த மாதிரி இடத்துல எல்லாமே நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது சீக்கிரமா கண்டினியூ ஆக போகுது. இந்த மாதிரி மினிமம் ப்ராஜெக்ட்ஸ் இதுக்குள்ள வரப்போகுது. அப்படி வரனால என்ன நடக்குன்னா பலதரப்பட்ட மக்கள் உள்ள வருவாங்க. இதன் மூலமா இங்க எல்லாருக்கும் ஒரு இன்கம் ஆனது கிடைக்க பெறும். இதுதான் இவங்களுடைய மிஷன் அண்ட் விஷன், இதுதான் அவங்களுடைய எக்கோசிஸ்டம். புரியுதுங்களா? ஓகே. அதுக்கடுத்து இவங்களுடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்டிஎல் அப்படிங்கிற கிரிப்டோ டோக்கன் தான். அதோட டோக்கன் மைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டோக்கன் நேம் எக்ஸ்டிஎல். இதோட டோட்டல் சப்ளை என்ன அப்படின்னு கேட்டா 100 கோடி டோக்கன் மட்டும் தான். ஓகே. இதோட நெட்வொர்க் என்னன்னா பெப்20 நெட்வொர்க். பெப்20னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பினான்ஸோட ஒன் ஆஃப் தி பிளாக் செயின் தான் பெப்20. ஸோ அந்த நெட்வொர்க்ல தான் இந்த டோக்கன் ஆனது இயங்குது. நீங்க ஒருத்தருக்கு டோக்கனை சென்ட் பண்ணணும்னா பிஎன்பி காயின் வச்சு தான் நீங்க பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் டோக்கன் மைஸ், இது உங்களுடைய ப்ராடக்ட். ஓகே. அதுக்கடுத்து இதோட ரோட் மேப் என்ன? ரோட் மேப்னா என்ன தெரியுமா? நீங்க ஒரு இடத்துல
இன்னைக்கு ஒரு ரூட்டுக்கு போறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி Googleல போய் சர்ச் பண்ணிடுங்க. இந்த ரூட்ல போகும்போது எங்கெங்க போகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு? பைக்ல போனா எவ்வளோ நேரம்? கார்ல போனா எவ்வளோ நேரம்? ட்ரெயின்ல போனா எவ்வளோ நேரம்? பஸ்ல போனா எவ்வளோ நேரம்? இட்ஸ் அ ரோட் மேப். எங்க போய் சேரணுமோ அதற்கான ரோட் மேப். அதே போல இந்த டோக்கன் ஆனது எந்த இடத்துக்கு போப்போது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரோட் மேப் தான் இது. ஸோ இட்ஸ் அ டெம்பரரி ரோட் மேப். ஓகே. ஸோ இத வந்து எப்படி குடுத்துருக்காங்கன்றத ஒரு ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு நான் சொல்றேன். 2024 இது ரிசர்ச் பண்ண போறாங்க அண்ட் கான்செப்ட் டெவலப்மென்ட். சேம் அதே தான். இந்த 1 இயரா இந்த ப்ராஜெக்ட்ட டெவலப் பண்ணி கரெக்ட்டா 2024 ஃபினிஷ் பண்ணி கரெக்ட்டா கான்செப்ட்ட டெவலப் பண்ணாங்க. அதே மாரி 2024ல டோக்கன அவங்க லான்ச் பண்ணாங்க. அதே மாரி லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அதே மாரி இந்த 2024ல இந்த எக்ஸ்ட்ரீம் லைஃப்க்குள்ள யாரெல்லாம் உள்ள வந்தாங்களோ, அவங்களுக்கெல்லாம் டோக்கன கொடுக்க போறாங்க. இட்ஸ் அ டோக்கன் புரொவைடிங். யாருக்கு? எக்ஸ்ட்ரீம் லைஃப் மெம்பர்ஸ்க்கு. ஓகேங்களா? ரைட். யார் அந்த மெம்பர்ஸ்? இதற்குள்ள அவங்க பேக்கேஜ் எடுத்து பயணம் பண்ற நம்மளுக்கு அந்த டோக்கன டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆல்ரெடி அந்த வொர்க் ப்ராசஸ்ல இருக்கு. போய்க்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இணைந்த நபர்களுக்கு எல்லாமே டோக்கன் ஆனது போய்க்கிட்டு இருக்கு. ஓகே. அதர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெப்சைட் டெவலப்மென்ட் பண்ண போறாங்க. அடுத்து 2024, 25ல சோசியல் மீடியா ஹேண்டல் இந்த மாதிரி பிரைவேட் சேல்ஸ் ரவுண்ட், ஐசிஓ டெவலப்மென்ட், காயின் இந்த மாதிரிலாம் வரப்போகுது. 2025ல அதர் ப்ராஜெக்ட்ஸ். இப்ப நீங்க மேல பார்த்தீங்களா, இ-காமர்ஸ், ஓடிடி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. அடுத்து 2025லேருந்து 26 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் டெவலப்மென்ட். ஸோ மேபி எக்ஸ்சேஞ்ச் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி 2025ல அது ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் டெவலப்மென்ட் வரும். ஸோ ஐ திங்க் சீக்கிரமாவே நமக்கு எக்ஸ்சேஞ்ச் டெவலப்மென்ட் ஆகுது குயிக்கா நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து ஏன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச்ங்கிறது ஒரே மாசத்துல ஸ்டார்ட் பண்ணி அடுத்த மாசமே டெவலப் பண்ண முடியாது. ஓப்பன் ஆகும். உள்ள மக்கள் உள்ள பயணம் பண்ணுவாங்க. பயணம் பண்ணா மக்களுடைய கம்யூனிட்டி எந்த அளவுக்கு உள்ள வராங்களோ, அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ட்ரேடிங் நடக்க ஆரம்பிக்கும். ஒன் பை ஒன்னா ஏர் டிராப்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஐசிஓஸ் லான்ச் ஆகும். இப்படி ஒன் பை ஒன்னா எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இதுல நீங்க பார்ட்டிசிபேட்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து எக்ஸ்டெல் லிஸ்டட் இன் எக்ஸ்சேஞ்சஸ். அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல லிஸ்ட் பண்றதுக்கான அடுத்த மூவி. அதாவது நீங்க நல்லா கவனிங்க. ஒரு ப்ராடக்ட் ஆனது நீங்க தயாரிக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உள்ளூர் மக்களுக்கு குடுப்பீங்க. அதுக்கப்புறம் வெளியூர் நண்பர்களுக்கு, அதுக்கப்புறம் வெளி மாநிலம், வெளி மாவட்டம், அதுக்கப்புறம் வெளிநாடு. இப்படிதான் ப்ராசஸ் ஆகும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ப்ராடக்ட்ட பார்த்தா உடனே வெளிநாட்டுக்கு ப்ராஜெக்ட் அப்படின்னு வெளிநாட்டு காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காயினுக்கான சம்பந்தம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு காயின் தயாரிப்பாங்க. அடுத்த வாரமே வேர்ல்டு லெவல் எக்ஸ்சேஞ்ச்ல ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க உடனே இது பண்ணுங்கன்னுவாங்க. அது சாத்தியமே படாது. ஓகேங்களா? வேர்ல்டு லெவல் எக்ஸ்சேஞ்ச்ல வேர்ல்டு எக்ஸ்சேஞ்ச்ல லான்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது சாத்தியப்படாது. ஃபர்ஸ்ட் உள்ளூர் சந்தையில விக்கணும். அதுக்கப்புறம் தான் வெளிநாடு சந்தையில போகும். எக்ஸாம்பிளுக்கு எல்டிசி அப்படிங்கிற காயின், பிடிசி அப்படிங்கிற காயின் வளரும்போது யாருக்காவது தெரிஞ்சுமா? இல்ல எத்திரியம் உள்ள வரும்போது இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற வேர்ல்டுக்குள்ள உள்ள வரும்போது நமக்கு ஏதாவது தெரிஞ்சுமா? தெரியல. என்னைக்கு அது இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் வந்துச்சோ அன்னைக்கு தான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா, அது உள்ளுக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே பயணப்படும் எவ்வளவு பெரிய லாபத்த சம்பாதிச்சிருப்பாங்க. இப்ப நம்மளுடைய எத்திரியம் காயின் வரும்போது நமக்கு நிச்சயமா தெரியவே இல்ல. அந்த நாட்ல அங்க இருக்கவங்களுக்கு இப்ப ரஷ்யால இருந்து உருவாகுதுன்னா, அந்த நாட்டு மக்கள் அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்ப அவங்க அந்த கிரியேட்டர் மூலமா, அந்த டெவலப்பர் மூலமா அவர் சொல்லியிருப்பாரு. இது வேர்ல்டு லெவல்ல ஃபார்ம் ஆக போது. அதனால இத என்ன பண்ணுங்க, கொஞ்சமா வாங்கி வச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க. இத நம்புனவங்க நெறைய பேர், நம்பாதவங்க அநேக பேர் இருப்பாங்க. ஆனா நம்புனவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. அவர் சொன்னது மாரியே 2020, 21, 22 காலகட்டங்கள்ல ரூ. 92க்கு வித்த எத்திரியம் 2021ல ரூ. 3,00,000 போச்சு. அப்ப ஆரம்பத்துல யார் அதுக்குள்ள பயணம் பண்ணாங்களோ, அவங்க கண்டிப்பா வித்திருப்பாங்க. ரூ. 3,00,000 என்னைக்கு வந்துச்சோ, அப்பதான் நமக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இன்டர்நேஷனலுக்கு வரும்போது தான், ஓ! இப்படி ஒரு காயின் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஆரம்பத்துல யார் பயணம் பண்ணாங்களோ, அவங்க பெரிய அளவு சக்சஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்றோம். அப்ப இந்த ரோட் மேப் எக்ஸ்டிஎல் அப்படிங்கிற ரோட் மேப், எக்ஸ்டிஎல் அப்படிங்கிற டோக்கன் இப்படிதான் பிரிப்பேர் ஆகி வரப்போகுது. ஒரே நாள்ல நடக்கிற காரியம் அல்ல கிரிப்டோ கரன்சி வரலாற்றுல. நீங்க நல்ல வளர்ந்த கரன்சிஸ் எல்லாம் நீங்க போய் அனலைஸ் பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 வருஷம், 5 வருஷம் ரொம்பவே செக்யூரா கரெக்ட்டா கொண்டு வந்திருப்பாங்க ப்ராஜெக்ட்ஸ். அந்த இடத்துல வந்ததுனால தான் இப்ப வரைக்கும் ஒரே சரிசமமான ரேட்ல போயிட்டு இருக்கு. 30,000னா 30,000, 50,000னா 50,000, 1,00,000னா 1,00,000த்துக்கு ஒரே மாரி போகுதே தவிர, ஒரே டைம்ல டவுன் ஆகல, ஒரே டைம்ல ஏறாது. ஏன்னா, இது வந்து ஸ்டேபிள் காயின் மாரி கொண்டு போவாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் நெறைய நுணுக்கங்கள் இருக்கு. ஸோ அப்ப எக்ஸ்டிஎல் அப்படிங்கிற கிரிப்டோ டோக்கனும் இந்த முறைப்படி தான் வளர ஆரம்பிக்குது. அப்ப இன்னைக்கு வந்திருக்க நாம இதுக்குள்ள ஆரம்ப கட்ட நிலையில இருக்கோம். ஓகே. இதுதான் ரோட் மேப். அதுக்கு அடுத்து ஃபண்டிங் அலோகேஷன். இது எப்படி சார் பிரிச்சிருக்காங்க? நான் ஆல்ரெடி சொன்னேன் 100 கோடி டோக்கனு. ப்ராடக்ட் டெவலப்மென்ட்க்கு 40%, பிசினஸ் டெவலப்மென்ட்க்கு 10%, மார்க்கெட்டிங் 20, பெர்சனல் பார்ட்னர் இன்வெஸ்டருக்கு 15, லீகல் அண்ட் ரெகுலேஷனுக்கு 10, கண்டின்ஜென்சிக்கு ஒரு 5%. அதாவது தற்செயலா நடக்கிற விஷயத்துக்கு ஒரு 5% ஒதுக்கிறேன். இப்படிதான் இந்த 100% இந்த டோக்கன பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து
இப்ப நீங்க எக்ஸ்ட்ரீம் லைஃப்ல உள்ள வரலாமான்னு யோசிக்கும்போது தாராளமா உள்ள வரலாம். எப்படி சார் நான் வந்து இத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது? நான் இதுல பார்ட்டிசிபேட்ஸ் பண்ணணுமே! நான் இதுல சம்பாதிக்கணுமே! இந்த டோக்கன் நானும் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இது பப்ளிக் சேல் வரவில்லை. புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள பயணம் பண்ற நபர்களுக்கு மட்டும் தான் அந்த டோக்கன் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. யாருக்கு அப்படின்னா, $10 உள்ள வரவங்களுக்கு, அதுக்கடுத்து $30 அப்புறம் 60, 200ன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள சம் பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க. அதாவது 10, 30, 60, 200ன்னு மொத்தமே 4 பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க. நீங்க $10 எடுத்து உள்ள வந்துட்டீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்க்குள்ள 25% உள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க $30 எடுத்துட்டீங்கன்னா, 50% வந்துட்டீங்கன்னு அர்த்தம். $60 எடுத்துட்டீங்கன்னா, 75% உள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க $200 பேக்கேஜ லாஸ்ட் பேக்கேஜ நீங்க எடுத்துட்டீங்கன்னா, 100% இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி சார் நான் குடுக்குற பணம் எங்க போது? இது யாரு எடுத்துப்பா? அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, இந்த பேக்கேஜஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, $10 ஸ்டார்டர் பேக், $30 ரைடர் பேக், $60 அசோசியேட், $200 ட்ரீம் லைஃப் பேக் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து இந்த பணம் எங்க சார் போது? ஏன்னா, எனக்கு இது வந்து தெரிஞ்சாகணும். ஏன்னா நெறைய இடத்துல நானும் போயி பார்த்துருக்கேன். பணம் வாங்கிட்டு ஓடிர்றாங்க. பணத்த வாங்கிட்டு அதுக்கப்புறம் சைட்டே ஆன் ஆகல. அப்படின்னு நெறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த இடத்துல உங்க பணம் எங்க போது அப்படிங்கிறத ஒரு $10 வச்சு மட்டும் நான் சொல்றேன். இந்த லாஸ்ட்ல இருக்கிறத மட்டும் பாருங்க. கடைசியா ஸ்டார்டர் பேக் அப்படிங்கிற இடத்துல மட்டும் ஓகே. க்ளோசர் பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஒரு ரெட் மார்க் உங்களுக்கு இங்க போகும். அப்ப இந்த இடத்துல ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டர் பேக் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த $10 மட்டும் கவனிங்க. இந்த $10 உங்ககிட்ட இருந்து வந்ததுமே எங்க போதுன்னா, டைரக்ட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $4 பிரிஞ்சிரும். ஏன் பிரியும் அப்படின்னா, இப்போ இந்த வாய்ப்ப உங்களுக்கு யார் குடுத்திருக்கா? உங்க நண்பர் குடுத்திருக்காரு. அவர் வந்து உங்களுக்கு இத பத்தி சொல்லி குடுத்தது, அவருடைய நேரத்த செலவு பண்ணியிருக்காரு. கரெக்ட்டா? அவர் மட்டும் வாங்கி வச்சுட்டு ஹேப்பியா இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? ஆனா உங்ககிட்ட வந்து அவர் சொன்னதுக்கு, அவருக்கு ஒரு பலன் இருக்கணும்ல. இட்ஸ் மவுத் மார்க்கெட்டிங் இல்லையா? வந்து உங்ககிட்ட சொன்னது, அவர் நேரத்த செலவு பண்ணியிருக்காரு. அவருடைய அ எனர்ஜிய செலவு பண்ணியிருக்காரு. உங்கள தேடி வந்திருப்பாரு. உங்கள பார்க்க வந்திருப்பாரு. உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாரு. ஆக மொத்தம் அவருடைய நேரங்கத்தையும், அவருடைய உடல் உழைப்பையும் இங்க உங்களுக்கு செலவு பண்ணி தான் அவங்க இந்த உங்க விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு கமிஷன் போ வேண்டாவா? நீங்க நினைக்கலாம், கமிஷனா சார் அப்படின்னு. கமிஷன் இல்லாத தொழில் ஏதாவது ஒண்ணு இருந்தா நீங்க சொல்லுங்களேன். எல்லாத்துலயும் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். எதுலயுமே இல்லன்ட்டு இல்ல. அப்ப இதே போல தான் உங்களுக்கு இந்த வாய்ப்ப குடுத்த நபருக்கு ஒரு கமிஷன் இந்த சிஸ்டம் குடுக்குது. எப்படி? இன்னைக்கு ஒருத்தர் வீடு கட்டப் போறாரு. ஒரு நபர் புரோக்கர் வந்து என்கிட்ட சொல்றாரு, இந்த வீடு வாங்கிக்கங்கன்னு. அப்ப நான் வீட்டுக்கு காசு குடுத்தேன்னா, அந்த புரோக்கரேஜ் பண்றவங்களுக்கும் கமிஷன் போகும். ஏன்னா, அவர் பார்த்து குடுத்தாரு. அவர் நேரத்த செலவு பண்ணி எனக்காக வீட தேடி, லேண்ட பார்த்து, அது கரெக்ட்டா கிரயம் பண்ணி முடிச்சதுனால அவருக்கு ஒரு கமிஷன் குடுப்போம். இது வந்து ஒரு ப்ராசஸ் புரியுதுங்களா? அந்த ப்ராசஸ்க்கு இங்க ஒரு கமிஷன் எல்லா இடத்துலயும் வாங்கப்படுது. அதே போல தான் நீங்க $10 வந்ததும் உங்களுக்கு இந்த வாய்ப்ப குடுத்தாரு இல்லையா? அவருக்கு ஒரு $4 பிரியும். அதுபோக பைனரி ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேம் அதாவது உங்களுடைய யூசர் ஐடிய இந்த சிஸ்டம் பைனரி ஷிஃப்ட் அப்படிங்கிற இடத்துல பதிவு பண்ணி வச்சுக்கும். பிசினஸ் லெவல் இன்கம் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த $1 போயிடும். அதே போல உங்களுக்கு இந்த சிஸ்டம் மூலமா ஒரு வருமானத்த உருவாக்கி குடுக்கணும்ன்றதுக்கு $1 ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற இன்கம்க்கு உருவாகுது. இப்படி கணக்கு போட்டா $10 இதுல முடிஞ்சிரும். அப்ப டோட்டலா எல்லா பேக்கேஜஸும் இதே மாரி தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதே தவிர, எந்த ஒரு இடத்துலயும் இது சிஸ்டத்துக்குள்ள போய் ஸ்டேக் பண்ணிக்குது, சிஸ்டத்துல வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாரி இல்ல. ஓகேங்களா? ரைட். இதுதான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுக்கான விஷயம். அப்ப இதுல 100க்கு 100% எல்லா பேக்கேஜஸும் இதே முறைப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். ஓகேங்களா? அது போக இந்த இடத்துல 10 வகையான வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க இந்த பேக்கேஜஸ் எடுக்குறீங்க. உங்க பேக்கேஜஸ்ல இருக்க பணம் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. உங்களுக்கு 10 வகையான வருமானங்கள் இந்த இடத்துல கிடைக்குது. எப்படி சார் வருமானம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நீங்க இதுல டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஏன் அப்படின்னா, உங்க நண்பர் இருக்கார் இல்லையா? உங்களுக்கு இந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணார்ல, அவர் எப்படி ஒரு வருமானத்த சம்பாதிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா, இந்த விஷயத்த உங்களுக்கு நேரத்த செலவு பண்ணி சொன்னதுனால அவருக்கு கமிஷன் போகும். இப்ப அவர் எவ்வளவு வாங்கியிருப்பாரு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இது நீங்கள்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெட் கலர் மார்க் நீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு நண்பருக்கு இந்த இடத்துல வாய்ப்பு குடுத்தீங்க அப்டின்னா, நீங்க $300 பேக்கேஜ்ல இருந்துட்டு, உங்களுடைய நண்பருக்கும் $300 பேக்கேஜ்ல உள்ள வராங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு கமிஷன் ஆனது போகும். எவ்வளோ கமிஷன்? ஒரு நபரிடமிருந்து $59 வருமானம் கிடைக்கும். அப்ப 2 பேரும் இந்த இடத்துல வாய்ப்ப குடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு $10 பேக்கேஜ்ல அவர் உள்ள வந்தார்ன்னா, $4 இதே 2 பேருன்னும்போது $8 இதே நண்பர் $30க்கு மாறும்போது $5 2 நண்பர்ன்னும்போது $10 அதே நண்பர்கள் தான் $60க்கு மாறுனாங்கன்னா, ஒரு நபர்ட்ட இருந்து 20 அப்ப 2 பேர் என்னும்போது 40 அதே நண்பர் கடைசி பேக்கேஜ் எடுத்துட்டு வரும்போது, ஒரு நபர்ட்ட இருந்து 30னா 2 நபர்ட்ட இருந்து 60
ஆக மொத்தம் $118 உங்களுக்கு இந்த சிஸ்டம் உடனடியாக வருமானத்தை கொடுக்கும். இது எப்ப கிடைக்கும்? இன்ஸ்டன்ட் இன்கம். நீங்க ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் இந்த சிஸ்டத்துக்குள்ள இணைஞ்சு இந்த ப்ராஜெக்ட பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த காயின்காக உள்ள வந்தாருன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கான கமிஷன் $118 உங்களுக்கு இமிடியேட்டா கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கடுத்து அதே 2 பேர் மூலமா இந்த ஒரு வருமானம் தானா? இல்ல அதுக்கடுத்து இன்னொரு வருமானம் இருக்கு. அதுக்கு பேரு பைனரி ஷிஃப்ட் இன்கம் அப்படின்னு பேரு. பைனரி ஷிஃப்ட்னா என்ன அப்படின்னா கவனமா பாருங்க இதுல. இதற்குள்ள நீங்க இருக்கீங்க. இதுக்குள்ள உங்களுடைய நண்பர்கள் 2 பேர் வந்தாங்க. அந்த 2 பேர் வந்ததுனால உங்களுக்கு ஆல்ரெடி டைரக்ட் இன்கம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பீங்க. அது இல்லாம அந்த 2 பேரும் சேம் பேக்கேஜ்ல இருப்பாங்க. $300 $300ல. அப்படி அந்த $300 வந்தனால உங்களுக்கு ஒரு பேர் மேட்ச் நடந்திருக்கும். அந்த பேர் மேட்ச்க்கு உங்களுக்கு $89 திரும்பவும் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து உங்களுடைய ஐடி ஸ்டெப் 2 அப்படிங்கிற இடத்துக்கு 2வது பக்கம் மாறிடும். இப்ப அந்த இடத்துல இந்த பச்சை கலர்ல இருக்கார் இல்லையா? அவர் 2 டைரக்ட்ட குடுத்ததுனால உங்களுடைய அடுத்த பக்கத்துக்கு வந்து பிளேஸ்மென்ட் ஆவார். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எப்படி ஒரு பேர் மேட்ச் ஆனது உங்க ஐடி ஜம்ப் ஆச்சோ, அதே போல அவர் ஐடி ஜம்ப் ஆகும். அதுக்கடுத்து 3வதா ஒரு நபருக்கு இந்த இடத்துல வாய்ப்பு குடுக்குறீங்க. குடுத்ததும் அகைன் ஒரு பேர் மேட்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு $89 ஆயிடுச்சு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்ல வந்த நபர் ஒரு 4 டைரக்ட் குடுக்கும்போது, அடுத்த நீங்க 3வது ஸ்டெப்ல இருக்கும்போது, உங்களுக்கு கீழ அவர் 2 முறை வந்து பிளேஸ்மென்ட் ஆயிருவாரு. இந்த இடத்துல 4 பேருக்கு வாய்ப்பு குடுத்ததுனால, உங்ககிட்ட 2 முறை அவர் வந்து பிளேஸ்மென்ட் ஆகுறாரு. அப்படி 2 முறை பிளேஸ்மென்ட் ஆனதும், அவர் மூலமா திரும்ப ஒரு பேர் மேட்ச் ஆகுது. அகைன் ஒரு $89 உங்களுக்கு இந்த இடத்துல வருமானமாக கிடைக்குது. இது எவ்ரி பைனரி ஷிஃப்ட்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். நோ லிமிட், நோ கண்டிஷன். சரிங்களா? இதுதான் பைனரி ஷிஃப்ட் இன்கம். அதுக்கடுத்து அதே 2 பேர் மூலமாக இன்னொரு வருமானம் ஜெனரேட் ஆகும். அதுக்கு பேரு லெவல் இன்கம்னு பேரு. இங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். மெம்பர்ஸ் அப்படின்ற இடத்துல 2ன்னு இருக்கும். அது கீழ 4, 8, 16ன்னு இருக்கும். இதுல கவனிச்சீங்கன்னா, நீங்க ஆரம்பத்துல குடுத்த அதே 2 நபர்கள் தான். அவங்களுக்கு கீழ வொர்க் பண்ணும்போது அது 4ஆ மாறும். அது கீழ 8ஆ மாறும். 16ஆ மாறும். 32ஆ மாறும். இப்படி டீம் போகுது அப்படின்னாலும், உங்களுக்கு கீழ இந்த 15 லெவல் யார் எங்க இருந்து ஐடி போட்டாலும் உங்களுக்கு ஒரு வருமானம் உண்டு. யார் உள்ளுக்குள்ள இணைஞ்சாலும் உங்களுக்கு வருமானம் உண்டு. எவ்வளவு வருமானம் வரும்னு நான் சொல்லட்டுமா? இப்ப பாருங்க. $10ல மட்டும் $1 பிரிச்சு தான் இந்த லெவல் இன்கம் அப்படிங்கிறத பிரிச்சு குடுக்குறாங்க. சாரி. ஓகே. வாய்ஸ் கேக்குதா மை டியர்? ஹலோ. ஹலோ. ஓகே. சார் வாய்ஸ் வரல. ஓகே சார், ஓகே சார். மைக்கு கொஞ்சம் இதா இருக்கு. ஓகே. சோ அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, $10ல $1 உங்களிடம் இருந்தா அந்த லெவல் இன்கம் அப்படிங்கிறத பிரிச்சர்றாங்க. அடுத்து $30ல 60, 200ல பிரிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு 15 லெவல்ல உங்களுக்கு கீழ என்ன வொர்க் நடந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் எவ்வளோன்னா, வரக்கூடிய நபர்கள் $10லே உள்ள வந்தாங்கன்னா கூட உங்களுக்கு $2,646 வருமானம் கிடைக்கும். அதே நபர்கள் $30 உள்ள வந்தாங்கன்னா, $13,217 கிடைக்கும். அதே நபர்கள் $60 உள்ள வந்தா $65,354 கிடைக்கும். அதே நபர்கள் $200 உள்ள வந்தா உங்களுக்கு $1,33,256 கிடைக்கும் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். டோட்டலா இந்த லெவல் இன்கம் மட்டும் டைரக்ட் இன்கம், பைனரி ஷிஃப்ட் இல்லாம உங்களுக்கு இதன் மூலமா கிடைக்கிற வருமானம் $2,14,654. இதுல நீங்க 10% கணக்கு போட்டு பாருங்களேன். $2,00,000ல $2,14,000ல 10% எவ்வளவு ஆச்சு? கிட்டத்தட்ட $20,000 $21,000 உங்களுக்கு இந்த இடத்துல வந்தா கூட நீங்க கிட்டத்தட்ட ₹18 லட்சம் சம்பாதிச்சதுக்கு சமம். 18 லட்சம் வெறும் 10% ஒர்க் பண்ணா கூட. அப்போ இவ்ளோ பெரிய லெவல் இன்கம் இந்த இடத்துல இருக்கு. அப்போ உங்க வருமானங்கிறது ஈஸியா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கடுத்து போனஸ் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண அதே நபர்கள் தான். அந்த 2 நபர்களும் உங்களுக்கு கீழ அவங்க குளோபல் இன்கம் அப்படின்னு சொல்லி வாங்க போவாங்க. அது என்ன சார் குளோபல் இன்கம் அப்படின்னா, நீங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்ததும், உங்களுக்கு இந்த சிஸ்டம் எக்ஸ்ட்ராவா நீங்க வொர்க் பண்ற வருமானம் இல்லாம, அடிஷனலா இந்த சிஸ்டமே ஒரு டிசைன் பண்ணி, உங்களுக்கு ஒரு சில வருமானங்கள எக்ஸ்ட்ராவா குடுக்கும். அந்த வருமானங்கள் தான் நீங்க அடுத்து பார்க்க போறீங்க. அந்த வருமானங்கள உங்க நண்பர்கள் வாங்கும்போது, உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து $105 போனஸ் கிடைக்கும். இது ஒரு முறை கிடையாது. அந்த இடத்துல திரும்ப திரும்ப வருமானங்கள் வரும். அந்த வருமானங்கள் மூலமா திரும்ப திரும்ப இந்த வருமானத்த நீங்க பெறுவீங்க. ஓகேங்களா? சரி. இப்ப டோட்டலா
நீங்க ஒரு 2 நண்பருக்கு வாய்ப்பு குடுத்ததும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மொத்த இன்ஸ்டன்ட் இன்கம் வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க $300 இருந்துட்டு, உங்களுடைய நண்பர்கள் 2 பேருக்கும் இந்த $300 வாய்ப்பு குடுத்தீங்கன்னா, ஒரு நண்பரிடமிருந்து $59ம், 2 நண்பரிடமிருந்து $59 டைரக்ட் இன்கம் கிடைக்கும். அதே நண்பர்கள் மூலமா ஒரு பேர் மேட்ச் நடந்து, அதன் மூலமா $89 கிடைக்கும். அதுக்கடுத்து அதே நண்பர்கள் மூலமா லெவல் இன்கம் அப்படின்றது கிரெடிட் ஆகும். இப்படி மொத்த வருமானம் உங்களுக்கு எவ்வளோன்னா, $223 உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா கிடைக்கும். இது உடனடி வருமானம் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? இதுக்காக நீங்க வெயிட் பண்ணணும். இல்ல அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இதுக்குள்ள கிடையாது. சரிங்களா? இது ஒன் ஆஃப் த இன்ஸ்டன்ட் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கும் மூலமா இந்த வருமானம். இந்த 2 பேர் அவங்களுக்கு கீழ அந்த பைனரி ஷிஃப்ட்க்காக டீம் எடுத்துட்டு போம்போது, உங்களுக்கு லெவல் இன்கம் இன்கிரீஸ் ஆகும். அவங்க திரும்ப திரும்ப உங்கள்ட்ட வந்து பிளேஸ்மென்ட் ஆகும்போது, உங்களுக்கு பைனரி ஷிஃப்ட் இன்கம் இன்கிரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். இது சராசரியா மட்டும் ஒரு கால்குலேஷன்ல இந்த இன்கம் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து நீங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, இந்த சிஸ்டம் உங்களுக்கு ஒரு வருமானத்த குடுக்கும். அந்த வருமானத்து பேர் என்னன்னா, ஃபீனிக்ஸ் இன்கம். அதாவது நீங்க $10 உள்ள வரும்போது, உங்களுக்கு இந்த சிஸ்டம் குடுக்குற வருமானம் ஃபீனிக்ஸ் இன்கம். இது எப்படி ஜெனரேட் ஆகும் அப்டின்னா, நீங்க மேற்கொண்டு வாங்குன இன்கம் எல்லாம் இல்லாம இது அடிஷனலா கிடைக்கும். நீங்க அங்க வொர்க் பண்ணி வாங்குவீங்க. இங்க வொர்க் பண்ணாம வாங்குவீங்க. இது எப்படி கிடைக்கும் அப்டின்னா, 2 மேட்ரிக்ஸ்ல 5 லெவல்ல உங்களுக்கு $10 உள்ள வர நபருக்கு $1 உங்ககிட்ட இருந்து எடுத்துச்சு இல்லையா? அந்த $1க்கு ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற இன்கம். எவ்வளோ கிடைக்கும்? $12.40 வருமானம் கிடைக்கும். இதுல 4வது லெவல், 5வது லெவல் வரும்போது, அகைன் உங்க பேர்ல ஒரு டாலர இந்த சிஸ்டம் எடுத்து வச்சு, திரும்பவும் இதே வருமானத்த உங்களுக்கு குடுக்கும். அது ஏன் எனக்கு குடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப $1க்கு உங்களுக்கு 12.40 வருமானம் வந்துருச்சுன்னா, அது ஒரு முறை போதும்னு நெனைப்பீங்களா? திரும்ப திரும்ப வேணும்னு நெனைப்பீங்களா? அதனால அந்த ஒரு எண்ணத்தை நிறைவேற்றத்துக்கு இந்த சிஸ்டமே என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்த வருமானத்திலிருந்து $2 இந்த சிஸ்டம் ஒதுக்கி, மறுபடியும் இந்த ஐடியா உருவாக்கி வச்சுக்கும். அப்ப மறுபடியும் இந்த ஐடிக்கு திரும்பி 12.40 வருமானம் கிடைக்கும். அதுல 2 ஐடி ரீகெயின் ஆகும். இதுதான் ஃபீனிக்ஸ் இன்கம். சரிங்களா? சார் இதெல்லாம் எப்ப சார் வந்துச்சு? இந்த மாரி நெறைய நாங்க பார்த்துட்டோமே! இதுக்கெல்லாம் வருமானம் வந்துட்டு இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் வரைக்கும் இருந்துங்க. உங்களுக்கு லைவாவே ஷோ பண்ணி காட்டுறேன். சரிங்களா? அதுக்கடுத்து ஆட்டோ ஃப்ளோ இன்கம். நீங்க $30 உள்ள வரும்போது, உங்களுக்கு ஆட்டோ ஃப்ளோன்ற வருமானம் கிடைக்கும். இப்ப நீங்க $10 உள்ள வந்ததும், ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற வருமானம் கிடைச்சது இல்லையா? அதே போல ஆட்டோ ஃப்ளோ அப்படிங்கிற வருமானம். இந்த வருமானம்லாம் எப்படி கிடைக்கும்? இந்த சிஸ்டத்துக்குள்ள ஆல்ரெடி உள்ள வந்த நீங்க, உங்களுக்கு அப்புறம் இந்த உலகத்துல யார் இணையறாங்களோ, அவங்க மூலமா கிடைக்கிற வருமானம். இப்ப இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம். உலகத்துல இருந்து எத்தன பேர் இணைஞ்சு எப்ப சார் நமக்கு வருமானம் வரும்? அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஆனா, இந்த வருமானங்கள திரும்ப ஜெனரேட் பண்ணவும், சீக்கிரமா வர்றதுக்கும், இதுல ஒரு சில வழிகள் வச்சிருக்காங்க. அது நெறைய பேத்துக்கு தெரியாது. அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தெளிவா கவனிங்க. ஸோ இதுல ஆட்டோ ஃப்ளோ இன்கம் அப்படிங்கிறது $30 நீங்க வரும்போது, 2 மேட்ரிக்ஸ்ல 3 லெவல்ல கம்ப்ளீட் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா, 3வது லெவல் வருமானம் வரும்போது, நமக்கு $30 ஸ்லாட் அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்கிரேட் ஆகும். அதாவது ஒரு வருமானத்திலிருந்து இன்னொரு வருமானம். ஸோ இந்த ஆட்டோ ஃப்ளோ வருமானத்தில இருந்து ஸ்லாட் அப்படிங்கிற வருமானத்துக்கு $30 போயிடும். அப்ப இங்க மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு $36.50 உங்களுக்கு வருமானம். இந்த ஆட்டோ ஃபில் வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப ஆட்டோ ஃபில்லுக்குள்ள இருந்து எந்த வருமானம் போச்சு? ஸ்லாட் அப்படிங்கிற வருமானம் ஜெனரேட் ஆகுது. இந்த ஆட்டோ ஃப்ளோ வருமானம் எங்க தொடங்குது? $30ல தொடங்க ஆரம்பிக்குது. $10 ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற வருமானம். $30 ஆட்டோ ஃப்ளோங்கிற வருமானம். ஸோ ஆட்டோ ஃப்ளோ முடிஞ்சதும் ஸ்லாட் அப்படிங்கிற வருமானம். இந்த ஸ்லாட் வருமானம் எப்படின்னா, அதுவும் அதே போல தான் 2 மேட்ரிக்ஸ் 3 லெவல்ல 3 லெவல்ல கம்ப்ளீட் ஆகுற வருமானம் தான். இதுல மட்டும் என்ன கவனிங்க அப்படின்னா, இந்த ஸ்லாட் வருமானத்துல மட்டும் அப்கிரேட் அப்படின்னு 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு மார்வல் அப்படிங்கிற ஒரு புதிய வருமானத்த ஜெனரேட் பண்ணி குடுக்கும். 2வது $15ல ரீகெயின் ஆகும். ரீகெயின்னா என்ன அப்படின்னா, எப்படி ஃபீனிக்ஸ்ல ஒரு டாலர் எடுத்து ஃபீனிக்ஸ ரீகெயின் பண்ணி 2 ஐடியா புதுப்பிச்சுச்சோ, அதே போல இந்த ஸ்லாட் அப்படிங்கிற வருமானம் வரும்போது, $5ல மார்வல் அப்படிங்கிற இன்னொரு வருமானத்த ஜெனரேட் பண்ணும். அதே போல $15ல ஆட்டோ ஃப்ளோ ஐடிய ரீகெயின் பண்ணும். எப்படி $30 நீங்க வந்தது தானே, அதுலருந்து ஒரு $15 எடுத்து தான் இந்த ஆட்டோ ஃப்ளோ வருமானம் ஜெனரேட் ஆச்சு இல்லையா? அது முடிஞ்சு தான் ஸ்லாட் இன்கம் வர ஆரம்பிச்சுச்சு. ஆட்டோ ஃபில்லுக்குள்ள இருந்து ஸ்லாட் இன்கம். ஸோ இந்த ஸ்லாட் இன்கம்ல இருந்து $15ல ரீகெயினா உங்களுக்கு இன்னொரு ஆட்டோ ஃப்ளோ ஐடி எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். இப்படி ஸ்லாட் 1ல பார்த்தீங்கன்னா $39 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுல அப்கிரேட்ன்னு பார்த்தீங்கன்னா $60 ஸ்லாட் 2க்கு அப்கிரேட் ஆயிரும். ஸ்லாட் 2க்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதே 2 மேட்ரிக்ஸ் 3 லெவல்ல தான் உங்களுக்கு 3 லெவல்ல கம்ப்ளீட் ஆகுற வருமானம் தான். இதுலயும் பார்த்தீங்கன்னா, அகைன் ஒரு மார்வல், ஒரு ரீகெயின் நடக்கும். இதுல $120 ஸ்லாட் 3க்கு போயிடும். ஸ்லாட் 2 முடியும்போது உங்களுக்கு $98 வருமானம் கிடைச்சிருக்கும். அடுத்து நீங்க ஸ்லாட் 3க்கு போகும்போது, உங்களுக்கு மொத்தமே 3 ஸ்லாட் தான். இது 3வது ஸ்லாட்டு. சேம் ஸ்ட்ரக்சர் தான். 2
அதாவது 2 மேட்ரிக்ஸ்ல 3 லெவல்ல உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இதுல அப்கிரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, $5ல அகைன் ஒரு மார்வல், $15ல ரீகெயின். நோ அப்கிரேட். ஏன் அப்கிரேட் அப்டின்னா, அடுத்த ஸ்லாட் அப்படிங்கிறது கிடையாது. 3 ஸ்லாட் தான். ஆனா, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரீம் லைஃப் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஜெனரேட் ஆகும். ட்ரீம் லைஃப் ஐடினா என்ன அப்படிங்கிறது அடுத்தது நான் சொல்றேன். பட் இந்த ட்ரீம் லைஃப் ஐடி அப்படிங்கிறது ஒரு ஐடி நமக்கு ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த ஐடி $50 ஜெனரேட் ஆகும்போது எல்லாம் போக $156 நமக்கு இந்த 3வது ஸ்லாட் வருமானமாக கிடைக்கும். ஆக டோட்டல் ஸ்லாட் இன்கம் அப்படின்னு கணக்கு போட்டா 3 ஸ்லாட் முடியும் போது $293 உங்களுக்கு வருமானம் கிடைச்சிருக்கும். இப்போ இந்த 3 ஸ்லாட் முடியும் போது நமக்கு இதுல என்னென்ன ஒர்த் உள்ள இன்கம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். 3 ஸ்லாட் முடிவுல இன்கம் பொட்டன்ஷியல் ஒரு $293. ஆனா இதுல என்னென்ன வருமானம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மார்வல் ஐடி. அந்த மார்வலுடைய வர்த் எவ்வளவுனா $156. 3 மார்வல் ஐடிக்கு $5 உங்ககிட்ட இருந்து எடுத்துச்சு. அதுக்கு $156 வர்த் இருக்கு. அது ஒரு முறை தான் கிடைக்குமா? திரும்ப திரும்ப கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு அடுத்து 6 ட்ரீம் லைஃப் ஐடி கிடைக்கும். ஒரு ட்ரீம் லைஃப் ஐடியோட வர்த் $2050. அப்ப 6ன்னும் போது $12300 வர்த்தபிள் இதுக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க $30 தான் இருக்கீங்க. அதுக்குள்ளவே இவ்வளவு வருமானம் உங்களுக்கு ரீச் பண்றதுக்கு இந்த சிஸ்டம் வழி வச்சிருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து 3 ஆட்டோ ஃப்ளோ ஐடி உங்களுக்கு ரீகெயினா கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த ஸ்லாட்டுக்குள்ள இவ்வளவு வர்த்தபிளான விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. ஓகே, ரைட். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்லாட் முடிஞ்சதும் உங்களுக்கு இந்த ஸ்லாட்டுக்குள்ள இருந்து வந்தது என்ன? மார்வல் அப்படிங்கிற ஒரு வருமானம் ஜெனரேட் ஆச்சுன்னு சொன்னேன். அந்த மார்வல் அப்படிங்கிறத ஒரு ஐடிக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இது 2 மேட்ரிக்ஸ்ல 5 லெவல்ஸ்ல கம்ப்ளீட் ஆகும். இதுலயும் 4வது லெவல் 5வது லெவல் வரும்போது ரீகெயின் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கும். ஏன் ரீகெயின்னா இந்த வருமானம் உங்களுக்கு ஒரு முறை மட்டும் கிடைக்காது. திரும்ப திரும்ப கிடைக்கிறதுக்கான வழிகள தான் இந்த சிஸ்டம் வச்சிருக்கு. ஸோ இது ரீகெயினா உங்களுக்கு மாறிடும். சரிங்களா? ஸோ ஒரு ஒரு ஐடிக்கு உங்களுக்கு இன்கம் வரும்போது 2 ஐடி உங்களுக்கு புதுசா கிடைக்கும். புரியுதுங்களா? ரைட். அதுக்கு அடுத்து $30 பேக்கேஜ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். $30 கவனிச்சீங்கன்னா $10 வருமா ஆட்டோ ஃப்ளோ ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற வருமானம் வந்துச்சு. ஆனா $30 வரும்போது $15ல ஆட்டோ ஃப்ளோ வரும். அந்த ஆட்டோ ஃப்ளோல இருந்து ஸ்லாட் உருவாகும். ஸ்லாட்டுக்குள்ள இருந்து மார்வல், ட்ரீம் லைஃப் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகும். மார்வல் அப்படிங்கிற வருமானத்தை நீங்க பார்த்துட்டீங்க. அதுக்கு அடுத்து நீங்க $60 பேக்கேஜ்க்கு மாறும்போதும் முன்னாடி சொன்ன இந்த $30க்கு சொன்ன அதே ஸ்ட்ரக்சர் தான் அந்த வருமானத்துக்கும். அதுவும் $60 பேக்கேஜ்ல $15 இந்த சிஸ்டம் எடுத்து வச்சு அதே ஆட்டோ ஃப்ளோ வருமானத்தை உருவாக்கும். அதுக்குள்ள இந்த ஸ்லாட், அதுக்குள்ள இந்த மார்வல் அப்படின்னு ஜெனரேட் ஆகும். இது ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா 2 பேக்கேஜ் எடுக்கும்போது ஒரு வருமானத்துக்கு அது சப்போர்ட் பண்ணும். எதுக்கு? ஆட்டோ ஃப்ளோ. அப்படி இருக்கும்போது ஆட்டோ ஃப்ளோ இன்கம் ஸ்பீடா வர்றதுக்கு தான் இந்த வழிகளை வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ $30 பிளஸ் $60 இந்த 2க்கும் ஒரே குளோபல் வருமானங்கள் தான் செட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி டைரக்ட் இன்கம், பைனர்ஷிப் லெவல் இன்கம்லாம் அது வேற. புரியுதுங்களா? அது வேற மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகே. ஸோ இப்போ அடுத்து நீங்க $200க்கு மூவ் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் தான் ட்ரீம் லைஃப் வருமானம். இது எங்கேயோ பார்த்தோமே அப்படின்னா ஸ்லாட் 3 முடியும் போது இந்த ட்ரீம் லைஃப் வருமானத்தை பார்த்துருப்போம். அந்த வருமானம் எப்படிங்கிறத இங்க சொல்றேன். அதாவது நீங்க $30 $60 எடுக்கும்போது ட்ரீம் லைஃப் வருமானம் ஆட்டோ ஃப்ளோ முடிஞ்சு ஸ்லாட் முடிஞ்சு ட்ரீம் லைஃப் அப்படிங்கிறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஆனா நீங்க $200 பேக்கேஜ் எடுத்துட்டீங்கன்னா டைரக்டாவே நீங்க இந்த ட்ரீம் லைஃப் இன்கம்க்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. இந்த ட்ரீம் லைஃப் இன்கம் அப்படிங்கிறது $200 பேக்கேஜ்ல இருந்து $50 ஒதுக்குது. எப்படி? $10 உள்ள வந்தது ஃபீனிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு $1 ஒதுக்குது இல்லையா? அடுத்து நீங்க 30க்கு மாறும்போது $15 ஒதுக்குது இல்லையா? அதே போல $200 நீங்க உள்ள வரும்போது $50 இந்த ட்ரீம் லைஃப் அப்படிங்கிற இன்கம்க்கு ஒதுக்கிடும். இந்த ட்ரீம் லைஃப் ஐடி எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த வருமானம் கிடைக்கும். 4 பேர்கிட்ட இருந்து எவ்வளவு கிடைக்கும்? $50 உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இந்த $50 கிரெடிட் ஆகும்போது $200 கலெக்ட் ஆகும். $150 அப்கிரேட் ஆகும். ரீகெயின் கிடையாது. $50 ப்ராஃபிட். உங்ககிட்ட இருந்து $50 எடுத்ததுக்கு $50 ப்ராஃபிட் கிடைச்சாச்சு. அதுக்கு அடுத்து 16 பேர்கிட்ட இருந்து இந்த $150 எடுத்து 4 மேட்ரிக்ஸ்ல 2 லெவல்ல கம்ப்ளீட் ஆகிற வருமானம் தான். ஸோ 16 பேர்கிட்ட இருந்து $150 எடுத்துட்டு வரும். $2400 கலெக்ட் ஆகும். அதுல 8 ஐடி உங்களுக்கு $50ல ரீகெயினா கிடைக்கும். நீங்க உருவாக்குனதும் $50ல இருந்து தான். அதாவது ட்ரீம் லைஃப் இன்கம் அப்படிங்கிறது $200 நீங்க உள்ள வருவீங்க. $200 பேக்கேஜ்ல அதுல $50 எடுத்து ட்ரீம் லைஃப் ஐடிங்கிறது உருவாகும். அந்த வருமானம் வரும்போது 8 ஐடி உங்க பேர்ல திரும்பவும் $50 பிளேஸ்மெண்ட் ஆகி 8 ஐடி போகும். அதுல $400 மைனஸ் ஆச்சுன்னா
$2000 ப்ராஃபிட். டோட்டலா $2050 உங்களுக்கு இன்கம். ஸோ அப்ப நீங்க 30, 60 முடிஞ்சு, நீங்க ஆட்டோ ஃப்ளோ முடிஞ்சு, ஸ்லாட் முடிஞ்சு, ட்ரீம் லைஃப் போறதுக்கு $200 எடுத்தீங்கன்னா, டைரக்ட்டா உள்ள வந்துடலாம். இதன் மூலமா எனக்கு வேற என்னென்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன் கவனிங்க. ஸோ இதுதான் ட்ரீம் லைஃப் இன்கம். $50க்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட $2050 இதுல வருமானம் உண்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த ஐடியா உருவாக்குறதுக்கு நீங்க இந்த ஐடியா ஒரு டைம் உருவாக்குனாலே உங்களுக்கு $2050 கிடைக்கும். பிளஸ் 8 ஐடி உங்களுக்கு ரீகெயினா கிடைக்கும். ஓகேங்களா? சரி. இப்ப நான் சொன்ன குளோபல் வருமானங்கள நீங்க யோசிச்சு பார்த்திருப்பீங்க. $10ல ஃபீனிக்ஸ் இன்கம், $30ல ஆட்டோ ஃப்ளோ இன்கம், அதே $60லயும் ஆட்டோ ஃப்ளோ இன்கம், $200ல ட்ரீம் லைஃப் இன்கம். இந்த வருமானங்கள் நமக்கு எப்ப கிடைக்கும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்ககிட்ட இருந்துட்டே இருக்கும். அப்ப இந்த நெறைய இடத்த நம்ம பார்க்கும்போது, எல்லாரும் அதே பேக்கேஜ் எடுத்துட்டு வந்தா தான் இந்த வருமானம் அப்படிங்கிறது நமக்கு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா, நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் லைஃப்ல எந்த மாரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு முறை. இந்த ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற முறையில, இந்த வருமானங்கள ரீஜெனரேட் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன அப்படின்னு பாருங்க. அதாவது இந்த சிஸ்டத்துக்குள்ள இந்த ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ட்ட மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கங்க. அதாவது இப்ப நான் உள்ள வந்துட்டேன். இப்ப நமக்கு முன்னாடி நெறைய நண்பர்கள் உள்ள இருக்காங்க. அந்த நண்பர்கள் இதுக்குள்ள இணைஞ்சதுனால அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கன்னு போயிருக்கும். அந்த வருமானத்த அவங்க ஒரு முறை மட்டும் வாங்கணும்னு நெனைக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப வேணும்னு நெனைப்பாங்க. அப்ப இந்த குளோபல் வருமானங்கள இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஃபீனிக்ஸ் இன்கம். $1க்கு $12.40 வருமானம். அந்த வருமானத்த எனக்கு திரும்ப வேணும்னு நான் நெனைச்சேன்னா, அத நான் ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க இடத்துல ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாரு என்கிட்ட. சார் அதெல்லாம் எப்படி சார்? ஒரே வருஷத்துல வந்துருமா? ஒரு 2 மாசத்துலயே வந்துருமா? ஒரே மாசத்துல நான்லாம் ஆட்டோ ஃப்ளோ வருமானம் இந்த மாரி குளோபல் ஷேர் வருமானம்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் ஆயும் ஃபர்ஸ்ட் லெவலே கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. செகண்ட் லெவலே கம்ப்ளீட் ஆகல. ஏன் ஃபர்ஸ்ட் லெவலே இன்னும் வராம இருக்கு. அங்கேயே தான் இருக்கு சார். அப்படின்னு சொன்னவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா, இந்த இடத்துல உங்களுக்கு ஃபைனலா ஒரு ஐடியாலாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அங்க எப்படி ஜெனரேட் ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்க. ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ட் முறைப்படி உங்களுக்கு முன்னாடி இணைந்த நபர்கள் இந்த வருமானங்கள ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க. என்னென்ன வருமானத்த பண்ணுவாங்கன்னா, ஃபீனிக்ஸ் அப்படிங்கிறத ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட $1 இருந்துச்சுன்னா. அதுக்கடுத்து இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பாட் வாலெட், கெரியர் வாலெட் அப்படிங்கிற 2 வாலெட் மூலமா அவங்க இந்த சீடிங் வாலெட் அப்படிங்கிறத பயன்படுத்திட்டு, ஸ்பாட் ஆர் கெரீட்லருந்து இவங்களுடைய ஃபண்ட் வெளியில போகும். எவ்வளோ போகும் அப்படின்னா, உங்ககிட்ட $1 மட்டும் இருந்தா, நீங்க ஃபீனிக்ஸ் அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த $1 பர்ச்சேஸ் பண்ணா, ஆல்ரெடி நீங்க உள்ள ஐடில வந்ததுக்கு உங்களுக்கு $12.40 கிடைக்கும். நீங்க திரும்ப ஒரு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது, அதுக்கும் உங்களுக்கு $12.40 வருமானம் கிடைக்கும். பிளஸ் அதற்கும் 2 ஐடி ரீகெயினா கிடைக்கும். அதுக்கடுத்து உங்ககிட்ட $5 இருந்தா, மார்வல் அப்படிங்கிற இன்கம் கிடைக்கும். மார்வல் இன்கம் எவ்வளவு? மொத்தம் $52 வருமானம். ஆட்டோ ஃப்ளோ வருமானம் $36. ஆட்டோ ஃபில்லுக்குள்ள இருந்து ஸ்லாட்ங்கிற வருமானம் ஜெனரேட் ஆகும். ஸோ அதையும் நீங்க உருவாக்கலாம். உங்ககிட்ட $15 இருந்தா. ஸ்லாட் அப்படின்னு இருந்தா, நீங்க $30 உங்ககிட்ட இருந்தா, ஸ்லாட் அப்படிங்கிற வருமானத்தையும் உருவாக்கலாம். உங்ககிட்ட $50 இருந்தா, ட்ரீம் லைஃப் அப்படிங்கிற வருமானத்தையும் நீங்க உருவாக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு $150 சம்பாதிக்கிறீங்க. அதுல உடனே ஒரு $50 எடுத்து என்ன பண்ணலாம்? உங்களுடைய ஃபியூச்சருக்கு ஒரு ட்ரீம் லைஃப் ஐடிய வாங்கி வைக்கலாம். அப்ப $100 எடுத்து அது ஒரு சேவ் மாதிரி உங்களுக்கு ஒரு அசெட்டா போயிடும். அப்ப இத முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இது அசெட்டா கிரியேட் ஆயிரும். ஏன்னா, திரும்ப திரும்ப இதுக்கு வருமானங்கள் வரும். புரியுதுங்களா? ஸோ இப்படி இதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டு நீங்க கிளிக் குடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடும். இதன் மூலமா நீங்க இதுல இந்த குளோபல் வருமானங்கள ரீஆக்டிவேட் பண்ணலாம். உங்ககிட்ட இந்த ஃபண்ட் இருந்தாலே போதுமானது. நீங்க திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ணணும், பேக்கேஜ் வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகே. இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற வருமானம் மட்டும் நீங்க ஃபுல் பேக்கேஜ் இருந்தாலும் சரி, நீங்க முன்னாடியே ஜாயின் பண்ணியிருந்தாலும், யார் எப்போ வந்தாலும் 250 ஐடிஸ் மட்டும் தான் உங்களால பை பண்ண முடியும். 250 ஐடிஸ் மட்டும் தான் பை பண்ண முடியும். அதுக்கு மேல யாரும் பண்ண முடியாது. ஏன் நானா இருக்கட்டும், இல்ல எனக்கு அப்புறம் முன்னாடி இருக்கிற நண்பர்களா இருக்கட்டும், இப்ப சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி யாராலயும் அதிகமா ஃபீனிக்ஸ் வாங்க முடியாது. இது ஏன் சார் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த வருமானங்கள் எல்லாருக்கும் போகணும். முன்னாடி போனவங்க, பின்னாடி வந்த எல்லாருக்கும் போகணுன்றதுக்காக தான் இதுல ஒரு லிமிட் வச்சு. ஏன்னா இந்த $1 அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாடி சேர்ந்த தலைவர்கள் எல்லாமே காசு வாங்கிட்டு டெய்லியும் கட கட கடன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க 250 ஐடிஸ் ஒன்லி அப்படின்னு வச்சதுனால, இந்த இன்கம் எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் ஆகும். எல்லாத்துக்குமே கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அதுதான் இந்த ஃபியூச்சர் கன்செப்ட். அப்ப இப்ப சேர்ந்த நீங்க, முன்னாடி சேர்ந்த நபர்களால் இத ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு வருமானம் சிஸ்டம் கம்பல்சரி குடுத்தாகும்.
இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, சிஸ்டமே ஆட்டோ அப்டேஷன் பண்ணும். அதாவது நீங்க உள்ள வந்துட்டு இந்த ஃபீனிக்ஸ் வாங்க மறந்துட்டீங்க அப்படின்னா, சிஸ்டமே என்ன பண்ணிடும்? ஃபீனிக்ஸ் ஐடிய பை பண்ணிடும். ஏன்னா, சிஸ்டம் பண்ணாலும் சரி, நீங்க பண்ணாலும் 250 ஐடி தான் வாங்க முடியும். ஓகேங்களா? ரைட். இதுதான் ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ட். இதன் மூலமா உங்களுக்கு முன்னாடி இந்த நபர்கள் இது வாங்கும்போது, இப்ப வந்த நபர்கள் எல்லாருக்குமே சீனியாரிட்டியின் அடிப்படையில, நீங்க எப்ப வந்தீங்க? உங்களுக்கு முன்னாடி எத்தன இந்த இந்த கணக்கின்படி உங்களுக்கு வருமானங்கள் வழங்கப்படும். ஓகேங்களா? ரைட். இப்படி டோட்டல் இன்கம் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது, வொர்க்கிங் இன்கம் மட்டும் நீங்க இந்த வாய்ப்ப நான் சொன்ன எக்ஸ்டெல் டோக்கன பத்தி, கிரிப்டோவ பத்தி, பிளஸ் இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி, நீங்க அடுத்தவங்களுக்கு உங்க நேரத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க போய் சும்மா சொல்லப் போறதில்ல. உங்க நேரத்த செலவு பண்றீங்க. உங்க உடல் உழைப்பு. இப்ப நேத்து வந்து நானு பெங்களூர் வரைக்கும் டச் பண்ணிட்டு வந்தேன். சரிங்களா? இப்போ விக்ரம் சார் அண்ட் ஆசிக் சார் திருவாரூர், மன்னார்குடி, கும்பகோணம்னு போயிட்டு இருக்காங்க. அ மதுரையில நெறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா, உங்க நேரத்த நீங்க குடுக்குறீங்க. உங்க உடல் உழைப்ப குடுக்குறீங்க. அப்ப உங்களுக்கு கமிஷன் வேண்டாவா? அந்த கமிஷன் தான் அது. ஸோ அதுதான் வொர்க்கிங் இன்கம். அப்படி நீங்க ஒரு 10 பேருக்கு வாய்ப்பு குடுத்தாலும் சரி, 1000 பேத்துக்கு வாய்ப்பு குடுத்தாலும் சரி, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணும்போது, 2 மேட்ரிக்ஸ்ல ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சுன்னா கூட, உங்களுக்கு அதுல மொத்தம் $2,14,000 வருமானம் இருக்கு. உங்க நேரத்துக்கான உரிய வருமானம். நீங்க திங்க் பண்ணுங்க. இன்னைக்கு 8 மணி நேரம் வேலை செய்றீங்க. 12 மணி நேரம் வேலை செய்றீங்க. நான் லாஸ்ட் டைம் இப்ப இந்த பெங்களூர் சர்க்கிள்ல போம்போது ராபிடோவ நான் புக் பண்றேன். எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஆக்சுவலா கிராஜுவேட் முடிச்சிருக்காப்ல ஒரு நண்பர். சத்யான்னு பேரு. 4த் இயர் கம்ப்ளீட் பண்றதுக்கு அந்த காலேஜ்ல வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஒரு கிராஜுவேட் முடிச்சு 2ண்ட் கிராஜுவேட்க்கு ஏதோ வந்திருக்காங்க. ராபிடோ ஓட்டுறாரு. கேட்டா சார் நான் பார்ட் டைம்ல இதான் சார் பண்றேன். டெய்லியும் என்ன சார் ஒரு 1200 ₹1000 கிடைக்கும். பெட்ரோல் எல்லாம் போக. பெட்ரோல் அவங்க ஓட்டணும்ல. பெட்ரோல் எல்லாம் போக ஒரு நாளைக்கு 1000, ₹1500 கிடைக்கும். பெட்ரோல் எல்லாம் போக அப்படின்னும்போது நமக்கு அத விட குறைவா கிடைக்கணும். அப்ப மாசத்துக்கு கணக்கு போட்டா 25,000லேருந்து ₹30,000 சம்பாதிக்கிறாங்க. ஆனா இந்த 30,000க்கு அவங்க எவ்வளவு உடல் உழைப்பு போடணும்? நேத்தெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்ன உடல் உழைப்பு பண்றீங்க? எவ்வளோ டிராஃபிக்ல நேரம் பார்க்காம, மழை, வெயிலுன்னு பார்க்காம ஓட்டி தான் ஆகணும். புரியுதுங்களா? அப்ப அவ்ளோ உழைப்பு. அதே போல நீங்களும் உழைச்சிட்டு இருக்கீங்க. அந்த 12 மணி நேரம் உழைப்புக்கு உங்களுக்கு என்ன சம்பாத்தியம்னு பாருங்க. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் நீங்க உழைச்சிட்டு இருக்கீங்க. அதற்கான எவ்வளோ உங்களுக்கு ஃபண்ட் உங்களுக்கு கிடைக்கும்? அதன் மூலம் உங்க லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு மாறி இருக்கும்னு நீங்க செக் பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு 30 வருஷம் வேலை செஞ்ச ஒரு நபருடைய பேக்ரவுண்ட் பாருங்க. அவருடைய 60வது வயசுல வீடு கட்டியிருப்பாரு. என்ன பிரயோஜனம்? அவரால என்ஜாய் பண்ண முடியுமா? தம் பசங்களுக்கு பண்ணி வச்சுட்டு போவாரு. முடியாத காலத்துல எங்கேயும் போக முடியாத இடத்துல வீட்ல உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுக்கு ஏன் நம்ம இவ்ளோ எஃபோர்ட் போடணும்? இதுக்காக ஏன் நான் 24 மணி நேரம் உழைக்கணும்? கரெக்ட்டா மை டியர் ஃபிரெண்ட்ஸ். அப்ப உழைக்கணும். ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனா அத ஸ்மார்ட்டா பண்ணணும். அதுதான் இங்க. ஸோ இந்த இடத்துல வொர்க்கிங் இன்கம்ன்றது உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு. $2,14,000 கிட்டத்தட்ட ₹2,00,00,000. நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நீங்க வேலை செய்ற இடத்துல நீங்க நீங்க எவ்வளோ வேலை செஞ்சாலும் இவ்வளோ தான் சம்பளம். சார், நீங்க எப்படி வேலை செஞ்சாலும் உங்களுக்கு ₹2,00,00,000 உங்களுக்கு இருக்கு சார். அப்படின்னா நீங்க எப்படி வேலை செய்வீங்க? உங்களால 24 மணி நேரம் தான் உழைக்க முடியும். இப்படி எத்தன நாள் கண்ணு முழிக்காம வேலை செய்ய முடியும்? ஒரு டைமுக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். கரெக்ட்டுங்களா? ஆக நீங்க அத அச்சீவ் பண்ணவே முடியாது. உங்களுக்கான சம்பளம் என்னவோ அது மட்டும் தான் நீங்க வாங்குவீங்களே தவிர, மத்தபடி எந்த ஒரு அச்சீவ்மென்ட்டுமே நடக்காது. ஆனா இங்க ஹார்ட் ஒர்க் பண்றோம். ஆனா அத ஸ்மார்ட்டா பண்றோம். ஹார்ட் ஒர்க் பண்றோம். ஆனா, அத ஸ்மார்ட்டா பண்றேன். ஏன்னா, இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் டெக்னாலஜிய கத்து வச்சுட்டு, நான் ஸ்மார்ட்டா பண்றேன். நான் போய் இந்த விஷயங்கள கத்துக்கிட்டு, நண்பருக்கு என்னுடைய நேரத்த நான் ஒதுக்கும்போது, என்னுடைய நேரத்த அவருக்காக நான் செலவு செய்யும்போது, எனக்கு இந்த வருமானத்த குடுக்கும்போது, நான் ஏன் செலவு செய்யக்கூடாது? அப்ப நான் 10 மணி நேரம் உழைக்கல. 12 மணி நேரம் கூட உழைப்பேன். ஏன் அப்டின்னா, இங்க இன்கமோட வொர்த் அதிகம். $2,14,000 வெறும் 2 பேருக்கு நான் இந்த வாய்ப்ப குடுத்து கொண்டு போனா என்னால சம்பாதிக்க முடியும்னா, நான் இந்த உலகத்துல 700,00,00,000 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டுல 7,00,00,000 பேர் இருக்காங்க. இந்தியால 140,00,00,000க்கு மேல மக்கள் இருக்கும்போது, எனக்காக ஒரு 100 பீப்பிள் வரமாட்டாங்களா? வெறும் 100 பேருக்கு $10 வாய்ப்ப குடுத்து கொண்டு போனா கூட, அதுல 25 பேருக்கு நான் இத பக்காவா ட்ரெயின் பண்ணி, என்ன போல அவங்களும் ஏன்னா, என்ன போல அவங்களும் சம்பாதிக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க இருக்காங்க. அந்த 25 பேத்துக்கு இந்த விஷயங்கள நான் சொல்லிக் குடுத்து கொண்டு போம்போது, இந்த வருமானம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் சாத்தியப்படும், எனக்கும் சாத்தியப்படும். ஸோ இதுதான் வொர்க்கிங் இன்கம். இதற்காக தான் இன்னைக்கு ஸ்பிளிட்டா வேலை செஞ்சு எல்லாரும் இன்கம் ஏர்ன் பண்றாங்க. இட் இஸ் அ ஃபியூச்சர். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபியூச்சர். ஓகே. ஸோ இல்ல சார் நான் உள்ள வந்தேன். எனக்கு இன்னமும் சிஸ்டம் வேற ஏதாவது வருமானம் தரும்னா, அதுதான் நான் வொர்க்கிங் இன்கம். நீங்க உள்ள வந்ததுக்கு இந்த சிஸ்டம் உங்கள ஏமாத்தாம ஒரு வருமானத்த இங்க ஃபிக்ஸ் பண்ணுது. அப்போ நீங்க தெரிஞ்சுக்கங்க. நெறைய பேரு உள்ள வாங்க. நீங்க பணத்த மட்டும் போட்டா போதும். பணம் வரும்னு சொல்லிட்டு நெறைய இடத்துல பணம் வாங்கிட்டு அவங்க சம்பாதிச்சுட்டு போயிருவாங்க. பணம் போட்டவங்க அம்போன்னு உட்கார்ந்திருப்பாங்க. நேத்து மீட் பண்ணவங்க எல்லாருமே பணத்த போட்டுட்டு
எப்போ வரும் சார்? வராது சார். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் அதிகமா இருக்காங்க. அப்ப திங்க் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல நீங்க வேலை செஞ்சா கிடைக்கின்ற பணம் தான் என்னைக்குமே நிலையா நிக்கும். வேலை செய்யாம வர பணம் என்னைக்கும் நிலையா நின்னதா சரித்திரமே இல்ல. ஒண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும். அப்ப நீங்க வேலை செஞ்சு உங்க நேரத்தையும், உங்க உடல் உழைப்பையும் நீங்க குடுக்கும்போது, அத ஸ்மார்ட்டா பண்ணா பெரிய வருமானத்தை நீங்க சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி டோட்டல் இன்கம் பொட்டன்ஷியல் பார்க்கும்போது ஒரு $2,17,000 இந்த இடத்துல நீங்க சம்பாதிக்க முடியும். ஓகே. அது மட்டும் போதுமா சார்? அப்படின்னா, இல்ல. நம்மளுடைய வருங்காலத்துக்கான ஒரு விஷயம். என்ன சார் அப்படின்னா, நீங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள உள்ள வந்ததும், இந்த சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் அப்படின்னா, XDL அப்படிங்கிற கிரிப்டோ டோக்கன் கிடைக்கும்னு நான் சொன்னேன். இல்லையா? இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, வரக்கூடிய 1,00,000 பேத்துக்கும் கிடைக்குமானா, இல்ல. முதலில் வர 10,000 பேருக்கு. நல்லா கவனிங்க. டோட்டலா 20,000 நபர்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் லைவ்ல பயணம் பண்றவங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். அப்படி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல $10 உள்ள வராங்க இல்லையா? அப்படி வர 10,000 பேருக்கு 810 டோக்கன் அவங்களுக்கு கிரெடிட் ஆகும். எப்படி? 10,000 பேருக்கு முதல்ல யார் வந்தாங்களோ, அந்த 10,000 பேத்துக்கு இந்த டோக்கன். $10 வரக்கூடிய 10,000 பேத்துக்கு 810 டோக்கன் எக்ஸ்டிஎல் டோக்கன் கிடைக்கும். அதுக்கடுத்து செகண்ட் பேக்கேஜ் எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு 6,000 பேர் செகண்ட் பேக்கேஜ் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டோட்டலா 3,510 டோக்கன் கிடைக்கும். இது வெறும் 6,000 நபர்களுக்கு தான் கிடைக்கும். எப்படி? 2வது பேக்கேஜ் எடுத்த 6,000 பேருக்கு தான் கிடைக்கும். நீங்க வேணா கணக்கு போடுங்க. 20,000 பேர் வருதான்னு பார்த்துக்கங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து 3வது பேக்கேஜ் எடுத்த நபருக்கு 8,910 எக்ஸ்டிஎல் டோக்கன் கிடைக்கும். அப்படி எத்தன பேத்துக்கு கிடைக்கும் அந்த 3வது பேக்கேஜ் எடுத்தவங்களுக்குன்னா, வெறும் 2,500 பேர் மட்டும் தான் கிடைக்கும். அப்ப எவ்வளோ ஆச்சு? 10,000 பிளஸ் 16,000 பிளஸ் 18,500 பேர் ஆயிப்போச்சு. சரிங்களா? 3வது பேக்கேஜ் எடுத்த 2,500 பேருக்கு 8,910 டோக்கன் ஒருத்தருக்கும் கிடைக்கும். அதுக்கு அடுத்து ஃபுல் பேக்கேஜ் எடுத்த இந்த $300 எடுத்த நபருக்கு 26,910 டோக்கன் கிடைக்கும். அப்படி எத்தன பேர் கிடைக்கும்னா, வெறும் 1,500 பேர் நபர்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். டோட்டலா கணக்கு போடுங்க. 10,000 பிளஸ் 6 16 பிளஸ் 2,500 18,500 பிளஸ் 1,500 20,000 நபர்களுக்கு மட்டும் தான் இந்த எக்ஸ்டிஎல் அப்படிங்கிற கிரிப்டோ டோக்கன் கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். அப்படி கணக்கு போடும்போது டோட்டலா 9 கோடி டோக்கன் இந்த 20,000 பேருக்கே போயிடும். மீதி 1 கோடி டோக்கன் இங்க ஒதுக்கி இருக்காங்க. அதாவது மொத்தமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல 10 கோடி டோக்கன் ஒதுக்குறாங்க. அதாவது 100 கோடி டோக்கன்ல 10 கோடி டோக்கன் ஒதுக்கி இருக்காங்க. மீதி 90 கோடி டோக்கன் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ இந்த 10 கோடி டோக்கன்ல 9 கோடி டோக்கன் இந்த 20,000 பேருக்கு கிடைச்சிரும். மீதி 1 கோடி டோக்கனை என்ன பண்றாங்க அப்படின்னா, டைரக்ட் ரெஃபரல் எத்தனை யார் குடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு, அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இல்லையா? அவங்களுக்கு. எப்படி? உங்களுக்கு ஒரு கம்பெனில வேலை செஞ்சதும் நீங்க 30 வருஷம் லீவ் எடுக்காமயோ, அல்லது உங்க மேல எந்த பிளாக் டாட்டும் இல்லன்னா முடியும்போது, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரிவார்ட் அண்ட் அவார்ட் கண்டிப்பா எல்லா ஒரு எம்டியும் உங்களுக்கு குடுப்பாங்க. அந்த மாரி நம்மளுடைய சிஸ்டத்துல என்ன பண்றாங்கன்னா, உங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு டைரக்ட் ரெஃபரல் அதிகம் குடுத்தவங்களுக்கு, உங்களுடைய டீம் ஸ்ட்ரென்த் அதிகமா உள்ளவங்களுக்கு, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல வொர்க் பண்ணவங்களுக்கு, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல வொர்க் பண்ணவங்களுக்கு, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களுக்கு, ஹை காம்பவுண்டிங், அதாவது இந்த சிஸ்டத்த நான் சொன்னேன்ல ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுல யாரெல்லாம் அதிகமா காம்பவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ, வந்த வருமானத்தையே காம்பவுண்டிங் யார் பண்ணாங்களோ, அப்படி இருக்க நபர்களுக்கு இந்த 1 கோடி டோக்கன பிரித்து கொடுப்பார்கள். ஸோ அப்ப திங்க் பண்ணிக்கங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு. சார் இந்த எக்ஸ்டிஎல் டோக்கன் போயிடுச்சா? நெறைய பேத்துக்கு போயிடுச்சு. இன்னும் பதிவு பண்ணாத நபர்கள் தங்களுடைய அட்ரஸ பதிவு பண்ணிட்டு டோக்கனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா குயிக்கா டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டே இருக்கு. யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இது பேட்ச்சா தான் குடுப்பாங்க. நீங்க இந்த பேட்ச்ச தவற விட்டுட்டீங்க. நான் இன்னும் 3 மாசம் கழிச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த பேட்ச் எல்லாம் முடிஞ்சு அடுத்த பேட்ச்க்கு தான் வருவீங்க. அடுத்த பேட்ச்க்குள்ள இந்த பேட்ச்லயே 20,000 பேர் வந்துட்டா, நீங்க முன்னாடி வந்தும் கோட்ட விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நாளைக்கு வந்து சார் நான் அப்பவே ஜாயின் பண்ணிட்டேன். நீங்க அந்த டோக்கன் அட்ரஸ கரெக்ட்டா ஃபீட் பண்ணி எக்ஸ்ட்ரீம் லைஃப் சைட்டுக்குள்ள போய் கிரிப்டோ டீடெயில் அப்படிங்கிற இடத்துல நீங்க குடுக்கலன்னா, உங்களுக்கு டோக்கன் உங்க வாலெட்டுக்கு வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க. சைட்டுக்குள்ள இல்ல, உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வராது. ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன பொறுத்தளவு ஒரு மெயில் ஐடி, ஒரு அக்கவுண்ட், ஃபோன் நம்பர் இருந்தா போதும். நீங்க இதுல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல் டெபாசிட் பார்த்தீங்கன்னா, யுஎஸ்டிடி அண்ட் ட்ரானுக்குள்ள டெபாசிட் பண்ணி நீங்க வெளி கண்ட்ரில இருந்தாலும் நீங்க இதுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுக்கும் டோக்கன் கண்டிப்பா கிடைச்சிரும். அதே போல இதுல 0 டூ ஹீரோன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க $10 உள்ள வந்துட்டு, உங்களுடைய நண்பர்கள் ஹையர் பேக்கேஜ் போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹையர் பேக்கேஜ்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கேன். நான் என்னுடைய நண்பருக்கு வாய்ப்ப குடுக்குறேன். அவர் ஃபுல் பேக்கேஜ் எடுத்துட்டாரு. ஆனா நான் இருக்கிறதோ $10ல இருக்கேன். அல்லது 0 பேக்கேஜ்ல கூட இருக்கேன். பேக்கேஜ் கூட இல்ல. நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கூட என் நண்பருக்கு அந்த லிங்க குடுத்துட்டேன் அப்படின்னா கூட அது உடனே வொர்க் ஆகும். அப்ப அந்த இடத்துல அவங்க அந்த பேக்கேஜஸ் எடுக்கும்போது அதற்கான கமிஷன் யாருக்கு வரும்னா,
மேல உள்ளவங்களுக்கெல்லாம் போகாது. நான் சின்ன பேக்கேஜ்ல இருந்தாலும், என்னுடைய நண்பர் ஹையர் பேக்கேஜ்ல இருந்தாலும், அதற்கான இன்கம் எல்லாமே எனக்கே தான் வருமே தவிர, மேல உள்ளவங்களுக்கு போகாது. அப்ப அந்த இன்கம்ம வச்சு கூட நான் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இதான் ஜீரோ டூ ஹீரோன்னு பேரு. அதுக்கடுத்து நீங்க வித்ட்ரால் நீங்க குடுத்த ஃபண்ட் அதாவது நீங்க ஃபீ பே பண்ணதுக்கு பணத்துக்கு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. நீங்க வித்ட்ரால் எடுக்கலாம். சரிங்களா? எந்த கண்டிஷனும் இல்ல. நீங்க வித்ட்ரால் எடுக்கிறதுக்கு. உங்களுடைய இனிஷியல் பேமெண்ட்க்கு. அதுக்கடுத்து நீங்க இத விட அன்லிமிட்டடா நான் இன்கம் எடுக்கணும்னா, நீங்க இருக்கிற பேக்கேஜ்லயே உங்களுடைய 2 நண்பர்களுக்கு அதே மாதிரி ஃபுல் பேக்கேஜ் எடுத்தா, நீங்க அன்லிமிட்டடா இன்கம் எடுத்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி இதுல B2P மூலமா உங்களுடைய டிரான்சாக்ஷன வெறும் 1 பைசா கூட செலவில்லாம நீங்க இந்த இடத்துல பெர்சன் டூ பெர்சன் மாத்தி பணமா மாத்திக்கலாம். இப்ப உங்கள்ட்ட டாலர் இருக்குன்னா, உங்களுடைய டீம் ஃபார்ம் ஆயிருக்குன்னா, அதுல டாலர்ஸ்க்கு கேட்குறாங்க. ஐடி போட வேணும்னா, உங்க டாலர்ஸ் நீங்க எந்தவித ஃபீஸும் இல்லாம டைரக்ட்டா அவங்களுக்கு குடுத்துட்டு, அந்த பணத்த நீங்க வாங்கி வச்சுக்கலாமே தவிர, சிஸ்டத்துக்கு குடுக்க போறது கிடையாது. ஸோ ஆக மொத்தம் நாம பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து, இந்த சிஸ்டத்துக்கு நாம என்ன குடுக்க போறோம்னா, 10% அட்மின் சார்ஜ் மட்டும் தான் குடுக்க போறோமே தவிர, வேற எந்த ஒரு கண்டிஷனும் இதுல இல்லை. ஓகே. 10% நீங்க ரூ. 1 சம்பாதிச்சா 10 பைசா அட்மின் சார்ஜா போகும். இதுதான் இந்த சிஸ்டத்தோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். டிஸ்க்ளைமர பொறுத்தவரை என்னன்னா, திஸ் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனி. இங்க எங்கேயுமே ஜென்யூனா சொல்லவே மாட்டாங்க மை டியர் ஃபிரெண்ட்ஸ். உள்ள போடுங்க சார் பணம் வந்துரும். உள்ள போடுங்க சார் வந்துரும். உள்ள போடுங்கன்னு. போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு போட சொன்னாங்க சார் போட்டோம் வரல சார். அப்படிதான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, போட்டவங்க யாரும் ஹேப்பியா சார் வந்துச்சு சார். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்ன வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஏன்னா, இந்த விஷயத்த அவங்க சொல்லவே மாட்டாங்க. பட் நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் லைஃப் உங்களுக்கு தெளிவா புரிய வச்சு கொண்டு போறாங்க. ஏன் அப்படின்னா, திஸ் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனி. புரியுதா? இது இன்வெஸ்ட்மென்ட் ப்ராஜெக்ட் கிடையாது. முதலீடு போடுங்க அப்படி இல்ல இங்க. ஏன்னா இது 100% கிரவுட் ஃபண்டிங் மெத்தட்ல நடக்கக்கூடிய விஷயம். 100% ஷேரிங் யுவர் பேக்கேஜ். இங்க வந்து உங்களுடைய பணம் 100% பட்டுவாடா பண்ணப்படும். சரிங்களா? நீங்க சம்பாதிக்கிறதுல இருந்து தான் அட்மின் ஃபீஸா வருதே தவிர, நீங்க குடுக்குற பணத்த வச்சு இங்க ட்ரேட் பண்றதோ அல்லது அ என்ன சொல்றது? தேக்கு மரம், பாக்கு மரம் அந்த மாரிலாம் இங்க கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இத தெளிவா இந்த ப்ராஜெக்ட் சொல்றாங்க. எக்ஸ்ட்ரீம் லைஃப் திஸ் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மென்ட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இத பத்தி நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அதிகமா இன்கம் ஏர்ன் பண்ணலாம் தான் இதோட ப்ராஜெக்ட்டோட நோக்கமே. ஓகேங்களா? ஸோ இதுதான் extremeleft.io. ஸோ தேங்க் யூ சோ மச். பவர்ட் பை extremeleft.io. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் extremeleft.ioட ஒரு சூப்பர்வான ஒரு ப்ராஜெக்ட். இத எப்படிங்கிறத இங்க பயணம் பண்றவங்கள்ட்ட கேளுங்க. மத்தபடி வேற யார் நபர்களிடமும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ அடுத்து வந்து இந்த அ குளோபல் ஷேர் இன்கம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த இன்கம்ம பத்தி உங்களுக்கு நானு ஷேர் பண்ணிர்றேன். நீங்க அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நெறைய பேத்துக்கு டவுட் இதெல்லாம் வந்திருக்கா சார்? இதெல்லாம் நடந்திருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கான விடைய உங்களுக்கு இன்னைக்கு நான் ஷோ பண்றேன். இது வந்து நான் ஒரு நண்பருக்கு வாய்ப்பு குடுத்தேன். அந்த நண்பர் மூலமா ஓகே. ஓகே. ஸோ நான் ஒரு நண்பருக்கு வாய்ப்பு குடுக்குறேன். அந்த நண்பர் பார்த்தீங்க அப்படின்னா, சார் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? இப்ப ஷேர் ஆகல சார். முதல்ல ஷேர் ஆச்சு. இப்ப ஆகல. ஃபைன். இப்ப ஆகுது சார். ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கிருபா அப்படிங்கிற ஒரு நண்பருக்கு இந்த இடத்துல நான் வாய்ப்ப குடுத்திருந்தேன். சரிங்களா? ஸோ அவருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, குளோபல் ஃபீனிக்ஸ் இன்கம் அப்படிங்கிறது மட்டும் $295 வருமானம் வந்திருக்கு. ரூ. 1 ரூ. 2 வரல. $295 வந்திருக்கு. இவர் எத்தனை ஐடி உருவாக்கி இருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, அவருடைய மை பிசினஸ் போயிட்டு ஃபீனிக்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம செக் பண்றோம். செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10 ஐடிஸ் இல்ல. ஒரு பேஜுக்கு 25 அப்படின்னு கணக்கு போட்டா கூட 10 பேஜஸ் இருக்கு. அது என்ன 10 பேஜஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு பேஜுக்கு 25னா 8 பேஜுக்கு 200 9க்கு வந்து 225 10க்கு வந்து 250 ஐடிஸ் உருவாகணும். ஆனா இவர்ல 11வது பேஜும் போயிருக்கும். ஏன் போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீகெயின் அப்படின்னு நடந்திருக்கும். இங்க பார்த்தீங்களா? ரீகெயின், 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 ரீகெயின் நடந்திருக்கும். ஏன்னா இவரால 250 ஐடி தான் உருவாக்க முடியும். ஆனா இந்த 250 ஐடிக்கும் அவருக்கு வருமானம் அப்படின்னு வந்து ரீகெயின் ஆயிருக்கு. அப்படி எத்தனை ஐடிக்கு ஃபில் ஆயிருக்கு பாருங்க. ஜூலை மாசம் 4ஆம் தேதி அவருக்கு வருமானம் வர ஆரம்பிச்சது. சரிங்களா? ஜூலை மாசம் 4ஆம் தேதி தான் ஐடி ஆக்டிவேட் பண்றாரு. ஸோ ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஐடியா எத்தனை ஐடிக்கு செகண்ட் லெவல் வந்திருக்குன்னு பாருங்களேன். 2.80, 2.80, 2.80 இங்க பாருங்க. செகண்ட் லெவல் இன்கம். ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகி செகண்ட் லெவல் இன்கம். அப்ப எத்தனை ஐடிக்கு கம்ப்ளீட் ஆகும்னு பாருங்களேன்.
இவர் கம்ப்ளீட் ஆகல. நான் கம்ப்ளீட் ஆன ஐடிஸ் இன்னொன்னு ஷோ பண்றேன். அப்ப இந்த இடத்துல இந்த ரீகெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஐடிஸ் அவருக்கு கிட்டத்தட்ட வந்திருக்கும் பாருங்க. 12 பேஜுக்கு அவருக்கு இன்கம் இந்த இடத்துல இருக்குன்னா, கிட்டத்தட்ட 10 பேஜோடவே அது 250 ஐடி முடிஞ்சதுன்னா, மீதி 2 பேஜுக்கும் ரீகெயின் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஃபீனிக்ஸ் இன்கம் அப்படின்னு சொல்றது. இதே மாரி ஒரு இன்கமும் இதே முறைப்படி தான் நமக்கு ஜெனரேட் ஆகுது. இங்க பாருங்க மார்வல் இன்கம், ஆட்டோ ஃப்ளோ இன்கம், ஸ்லாட் இன்கம் இவருக்கு இன்னும் ஜெனரேட் ஆகல. பட் மார்வல் இன்கம் ஜெனரேட் ஆயிடுச்சு. குளோபல் ஆட்டோ ஃப்ளோ இன்கமும் இவருக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இதே ஒரு வகையில இன்னொரு ஐடியும் நான் ஷோ பண்றேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட நபரோட ஐடிஸ் இருக்கு. எனக்கு மைண்ட்ல வர ஐடிஸை மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். 2651 கணேசன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்னுடைய அண்டர்ல வராரு. இவரோட இன்கம் பார்த்தீங்கன்னா 666 சரிங்களா? இவர் ஃபீனிக்ஸ் இன்கம் எவ்வளவு வாங்கியிருக்காருன்னா $292 வாங்கியிருக்காரு. அவர் 295, இவர் 292. ஆனா இவருடைய ஐடிஸ்ல எத்தனை ஐடிஸ்க்கு ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இங்க பாருங்க $12.40 அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசு பண்ணி காட்டுறேன். $12.40 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஐடி கம்ப்ளீட் ஆயிருக்கு? 1, 2, 3, 4, 5 கிட்டத்தட்ட நேத்து கவுண்ட் பண்ணும்போது 12 ஐடிக்கு அவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். 12 ஐடிக்கு $12.40 கம்ப்ளீட் ஆகி 4வது லெவல் பாருங்க. இத்தனைக்கு இவர் எப்ப ஐடி ஆக்டிவேட் பண்றாரு? ஜூன் மாசம் 3ஆம் தேதி. போன வருஷம் ஜூன் மாசம் 3ஆம் தேதி கிரியேட் பண்றாரு. இந்த வருஷம் இன்னும் ஜூனே ஆரம்பிக்கல. 1 இயர் கூட ஆகல. ஆனா கிட்டத்தட்ட 12 ஐடிக்கு ஃபில் ஆகி 4வது லெவல் கம்ப்ளீட் ஆகிற ஐடியும் இன்னொரு 12 ஐடிஸ் வந்திருக்கு. ஸோ இங்க பாருங்க 24 ஐடிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஐடிஸ்க்கு ஆல்மோஸ்ட் 4th லெவல் 5th லெவல் கம்ப்ளீட்டட். இவர் எத்தனை ஐடிஸ் உருவாக்கி இருக்காருன்னா 250 ஐடியை உருவாக்கல. ஆனா இவருக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்கு? $292 வருமானம் வந்திருக்கு. இதுதான் எக்ஸ்ட்ரீம் லைஃப் டாட் ஐ. ஏன்னா இதுல ஆட்டோ அப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கனால இந்த வருமானங்கள் நீங்க உருவாக்க மறந்தா கூட இந்த சிஸ்டம் உருவாயிடும். இந்த ஃபீனிக்ஸ் அப்படிங்கிறது லிமிட்ல இருக்கிறனால நம்மளால எல்லாருக்கும் இந்த வருமானம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். புரியுதுங்களா? ஏன்னா இதுல லிமிட் இருக்கு. இவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு இருக்கிறனால நமக்கு இந்த வருமானங்கள் போகும். கடைசியா என்னுடைய ஒரு ஐடியா உங்களுக்கு ஷோ பண்றேன். இதுல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $3000 வருமானம் பார்த்திருக்கு. இந்த ஐடிஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைரக்ட் இன்கம் ஒரு $500, பைனரி ஷிஃப்ட்ல மட்டும் ஒரு $1090, லெவல் இன்கம் ஒரு $700. ஸோ ஃபீனிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் $18 தான் வாங்கியிருக்கேன். ஆனால் மார்வல் அப்படிங்கிற வருமானத்தில் $161 வாங்கியிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் ஃபீனிக்ஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு மார்வல் பிடிச்சிருக்கு. ஸோ மார்வல் சிஸ்டமாக ஆட்டோ அப்டேஷன் பண்ணும்போது மாய்க்கும். ஆனால் நான் எனக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் சிஸ்டத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன், இந்த மார்வல் அப்படிங்கிறத பை பண்ணுறதுனால எனக்கு இந்த வருமானங்களை எனக்கு இந்த வருமானம் பிடிச்சனால நான் வாங்கியிருக்கேன். நான் எவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு போய் மார்வல் லிஸ்ட்டை போய் செக் பண்ணுறேன் இந்த ஐடியில். ஸோ மார்வல் அப்படின்ற ஐடியில் செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கும் $63, 62, 62ன்னு ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25னா 3 இதில் பார்க்கும்போது 75 ஐடி வாங்கியிருக்கணும். பட் நான் ஒரு 65 ஐடி பக்கம் இதில் மார்வல் இன்கம் வாங்கியிருக்கேன். இதுதான் மெடிடீம் எக்ஸ்ட்ரீம் லைஃப் டாட் ஐஓ அப்படிங்கிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சொற் பதம் அப்படின்ற மாதிரி இந்த சிஸ்டம் நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் தெளிவாக கொடுத்துட்டு இருக்கு மைடி டீம். ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரீம் லைஃப் டாட் ஐஓ. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இதுல உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலோ நீங்க தாராளமாக பேசலாம். உங்கள் கருத்துக்களுக்கு இந்த சிஸ்டம் உங்களுக்கு வாய்ப்பளிக்குது. உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா தாராளமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே. ஸோ கௌதமி மேடம். ஓகே. எஸ் சார் வாங்க. அதாவது இந்த சிஸ்டத்துல என்னென்ன வருமானம் வருதுங்கிறத தெளிவாக எல்லா மக்களுக்கும் புரிகிறபடி சொல்லி கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி.